நல வாழ்விற்கு யோகமும் தியானமும் எவ்வாறு செய்து பழகுவது மற்றும் முழுமை நல வாழ்விற்கான நமது செயல்களை எவ்வாறு திருத்தி வாழ்வில் நிறைவு பெறுவது எப்படி என்பதை பற்றியும் சிந்தனையாக அளித்து நமது சிந்தனைகள் உயர்த்த நம்மிடையே சென்னையிலிருந்து விண்ணலை வழியாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் டி.கே.எஸ். ஐயா அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை உரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய அறிமுகம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் முனைவர் அருள்நிதி டி.கே.எஸ். சேகர் ஐயா அவர்கள் பிஎஸ்சி, டிப்ளமா இன் யோகா, எம்ஏ, எம்எஸ்சி யோகா, PhD முடித்துள்ளார்கள். மனவளக்கலையில் 1993 தங்களை இணைத்துக் கொண்டு பயிற்சிகளை மகரிஷிடம் நேரடியாக காயகல்பம், பிரம்மஞானம், அருள்நிதியர் பயிற்சி, பேராசிரியர் பயிற்சி, காந்த தத்துவ பயிற்சி போன்ற பல சிறப்பு பயிற்சிகளையும் பல்வேறு சிந்தனை முறை நிகழ்ச்சிகளையும் கலந்து கொண்டு பயன்பெற்றுள்ளார்கள். 1995 வாழ்க்கை துணையும் மனவளக்கலை பயிற்சி இணைத்துள்ளார்கள். 2002 ஆதம்பாக்கத்தில் சென்னை ஆதம்பாக்கம் லேக் வியூ மன்ற அறக்கட்டளை உருவாக்கி, அதாவது காம்ட்ரஸ்ட் அறங்காவலராகவும் செயலாற்றி இருவரும் அருட்பணி ஆற்றி வருகின்றார்கள். சென்னை டி நகரில் போத்தீஸ் மனவளக்கலை மன்றத்தில் செயலாளராகவும் 2010 முதல் 2018 வரை உலக சமுதாய சேவா சங்கம் திருவான்மியூர் தலைமை சங்கத்தில் இணை செயலாளராகவும் சேவை செய்துள்ளார்கள். 2015 முதல் 2020 வரை ஸ்மார்ட் இணை இயக்குநராகவும் 2017 சென்னை மாநகர அறிவித்திருக்கோயிலை நிறுவி தம்பதியர் இருவரும் சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 2017 ஞானாசிரியர் விருது பெற்ற பெருமைக்குரியவர்கள். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் PhD கைடாகவும் ஐயா அவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே இணைந்து நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவே துணை. குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடியை வணங்கி வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஆன்மீக நாட்டமுடைய அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, அறிஞர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, மனவளக்கலை ஆசிரியர்களே, மனவளக்கலை அன்பர்களே, ஜூம் ஆன்லைன் ப்ரோக்ராமை சிறப்பாக நடத்தி வந்து கொண்டிருக்கும் WCC-னுடைய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய IT துறையினுடைய அருள் தொண்டர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், இன்னும் 2 நாட்களிலே உலக தியான நாள் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது. உலகமெங்கும் தியானம் கொண்டாட இருக்கிறது. அதையொட்டி நமது உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் SKM ஐயா அவர்கள் அனைவருக்கும் சர்க்குலர் அனுப்பி எல்லாரும் அந்த தியான நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வகையில் நமது அமைப்பை சார்ந்த அனைத்து மன்றங்களிலும் அன்பர்கள் ஆவலோடு அந்த தியான நாளை கொண்டாடக்கூடிய ஒரு நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் யோகம், தியானம், முழுமை நல வாழ்வு என்ற ஒரு தலைப்பில் உங்களிடம் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி, அருட்தந்தை அவர்கள் ஆன்மீக உலகத்துல ஒரு மிகப்பெரிய தத்துவ புரட்சியை செய்திருக்கிறார்கள் என்றால் அது மிகையான சொல்லல்ல. ஒரு பெரிய ஆன்மீக எழுச்சியினை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. யோக வரலாற்றில் இதுகாரும் இந்த அளவிற்கு மக்களிடம் யோகக்கலை சென்று இருக்கிறது என்றால் அது அருட்தந்தையினுடைய ஒரு சாதனை
நம் குருவின் சாதனை, வேதாத்ரி மகரிஷியினுடைய சாதனை. அன்பானவர்களே, இதையெல்லாம் எப்படி கடந்து வந்திருக்கிறது, யோகம் என்பது எவ்வாறு வந்திருக்கிறது, இன்று எந்த நிலையில் இருக்கிறது, நாளை எப்படி இது பரவும், அதையொட்டி தான் சில கருத்துக்களை. ஏன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்ற சனி ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் திருவான்மியூரில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேதாத்ரி மகரிஷி யோகா கல்லூரியில் பன்னாட்டு கருத்தரங்கு நடைபெற்றது. ஒரு 250 பேருக்கு மேலாக அதில் கலந்து கொண்டார்கள். நமது தலைவரே அவர்கள் அதை தொடங்கி தலைமை உரையாற்றினார்கள், தலைமை தாங்கி நடத்தினார்கள். ஆழியாரில் உள்ள பல இயக்குநர்கள் அதில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். 60க்கும் மேற்பட்ட அறிஞர் பெருமக்கள் ஆய்வு கட்டுரைகளை அதில் சமர்ப்பித்தார்கள். யோகத்தினுடைய நுட்பங்கள், யோகத்தினுடைய அறிவியல், யோகத்தினுடைய அறிவு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவாகிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு இணைந்து எந்த அளவுக்கு அது வளர்ந்து கொண்டிருக்கிறது, அதை எப்படி நாம் கொண்டு போக இருக்கிறோம் என்று அதில் ஏஐ பற்றிய கட்டுரைகளும் யோகத்தை பற்றிய கட்டுரைகளும் அதில் வழங்கப்பட்டது. அதில் என்னுடைய ஆய்வு கட்டுரையாக முழுமை யோகம் என்ற தலைப்பில், ஹோலிஸ்டிக் யோகா என்ற தலைப்பில் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணேன். அதை ஒட்டி தான் இந்த சிந்தனையை உங்களுக்கு வழங்குகிறேன். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆன்மீக ஒளியால் இந்த உலகை வழிநடத்திய மகத்தான இந்திய நாட்டில் நாம் பிறந்திருக்கோம் என்பதே ஒரு பெருமை தானே. நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனையோ நாடுகள் இருக்கிற இந்த உலகத்துல, அதுல நாம பிறந்திருக்கிறது ஒரு ஒளி மிகுந்த, ஒரு ஆன்ம ஒளி மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு நாட்டிலே, நாம் ஒரு தேசத்திலே, ஒரு ஊரிலே நாம் பிறந்திருக்கிறோம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே நமது இந்திய தேசத்துல பார்த்தீங்கன்னா காலம் காலமாக பல ஞானிகளும் யோகிகளும் உருவாகி கொண்டே வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகத்திற்கு ஞானிகளை உருவாக்கி தருவது நமது இந்திய தேசம். மனித குலத்திற்கு மனித பிறப்பினுடைய ரகசியங்கள், அதனுடைய வாழ்க்கை முறைகள், எப்படி மனித குலம் ஒற்றுமையாக வாழ வேண்டும், மனிதன் எப்படி ஆரோக்கியமாக வாழணும், மனிதன் எப்படிப்பட்ட அறிவோடு வாழணும், மனித வாழ்வினுடைய இறுதியான குறிக்கோள் என்ன, வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பதை பற்றி எல்லாம் இந்த ஞானிகள் உலகிற்கு வழிகாட்டி கொண்டே வந்திருக்கிறார். அத்தகைய ஞானிகள் கொடுத்த அறிவினுடைய தொகுப்பே யோக கலை என்று சொல்லலாம். இப்போ உலகம் தோன்றியதிலிருந்து இன்று வரை இந்த உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகள் வாழ்ந்து கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது. அந்த உயிர்களுடைய தன்மைகளிலும் சிறப்புகளிலும் மனித உயிர் மற்றும் மனித பிறவி மட்டும் ஒரு சிறப்பானதாக காணப்படுகிறது. அதற்கு காரணம், மனித உயிர்களுக்கு முன் உள்ள எல்லா உயிர்களும் வரை பார்த்தீங்கன்னா, அந்த ஓரறிவிலிருந்து 5 அறிவு வரை ஜீவராசிகள் வரை இயற்கையோடு இருந்து, இயற்கையோடு வாழ்ந்து, இயற்கை அனுபவித்து மறைந்து இயற்கையோடு ஒன்றி போய்விடுகின்றது. ஆனால் மனிதன் மட்டும் அதுக்கு வேறு விதமான ஒரு நிலையிலே வாழ ஆரம்பித்தான். இந்த வாழ்க்கையில மனிதனுடைய தன்மையை மட்டும் நம்ம பார்த்தோம்னா, அவன் தனது வாழ்க்கையை இயற்கையை மட்டும் அனுபவிப்பதோடு மட்டுமல்ல, அதற்கும் மேலாக தன்னுடைய சுகத்தை அனுபவிப்பது செயற்கையாக பல விஷயங்களை உருவாக்க ஆரம்பித்தான். அந்த வகையில இயற்கை செயற்கை என்று 2 தன்மைகள் உருவாக ஆரம்பித்தது. இந்த 2லையும் மனிதகுல வாழ்வை சீர் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. மேலும் மனிதன் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சுகத்திற்காக மற்ற ஜீவராசிகளை துன்பத்துக்கு உள்ளாக்கக்கூடிய, துன்பத்தை ஏற்படுத்தும் பொழுது அது மனிதகுல வளர்ச்சியை தடை செய்ய ஆரம்பித்தது. பல்வேறு இயற்கை சூழல்கள்லாம் மாறின. எனவே மனித வாழ்க்கையில சிந்தனையாளர்கள், ஆன்மீக சிந்தனையாளர்கள், அறிவு நலம் சார்ந்த சிந்தனையாளர்கள் பல்வேறு வழிகளை தேடி சிந்தனையை செலுத்தினர். அவர்கள் பல நல்ல வழிகளை கண்டுபிடிச்சாங்க. அவ்வப்பொழுது அந்தந்த காலத்திலே அவர்கள் அதையெல்லாம் கூறி வந்திருக்கிறார்கள். தனி மனித அமைதி, சமுதாய அமைதி, இதிலே சிறந்து விளங்குவதற்கு நம் முன்னோர்கள் கண்ட மார்க்கம் ஆன்மீகத்திலே பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம் என்று சொல்லலாம். அன்பர்களே, இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி இருக்குது பாருங்க. இதில்
அறிவினுடைய தெளிவாலும் விஞ்ஞான வளர்ச்சியாலும் மனிதகுலம் சிறந்து விளங்க ஏற்ற வழிகளை கர்மயோகம் கலந்த ஒரு ஞான மார்க்கம், ஞான யோகம் சிறப்பாக தேவைப்படுகிறது. ஒரு சேவையும் ஒரு இறை உணர்வும், அறநெறி வாழ்க்கையும் இறை உணர்வும் மனித குலத்திற்கு இன்றைய காலகட்டத்தில் மிக மிக அவசியமாக இருக்கிறது. அது கர்மயோகம், ஞான யோகம் என்று சொல்லலாம். உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் ஒரு விஷயம் இந்த ஞானம் என்பது. ஏன்னா தொடர்ந்து மனித அறிவு அதை நோக்கிய பயணத்துல தான் இருக்குது. அத்தகைய ஒரு பெரிய ஞானத்தை இந்த சமுதாயம் பெறும் பொழுது நான் என்ற அகங்காரம் நீங்குகிறது. மனதை பற்றி தெரிந்து கொள்கிறோம், பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொள்கிறோம், பிரபஞ்சத்தினுடைய பரிணாமத்தை பற்றி தெரிந்து கொள்கிறோம், எல்லாத்தையும் இந்த வாழ்க்கையினுடைய செயலுடைய தத்துவங்களை எல்லாம் தெரிந்து கொள்கிறோம். எப்படி வாழ வேண்டும், என்னென்ன செயல்களை செய்து வாழ வேண்டும் என்ற ஒரு முறை நன்கு விளங்கிக் கொள்கிறோம். அந்த வகையில ஞான மார்க்கத்திலே பல யோகிகள் பல்வேறு கருத்துக்களை கூறி வந்திருக்கிறார்கள். ஞானிகளுமே காலத்திற்கேற்ப மாறிக்கொண்டே வந்து கொண்டே இருக்கிறார். அந்தந்த காலத்திலே தோன்றுகிற ஞானிகள் அந்தந்த காலத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து வருகிறார்கள். அந்தந்த இப்ப தற்காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்களுடைய அறிவு, மனதினுடைய போக்கு, உணர்ச்சி நிலைகள், வாழ்க்கை முறைகள், இதையெல்லாம் அதற்கேற்ப இந்த மக்களுடைய மாற்றம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, இந்த காலகட்டத்துல மக்களுக்கு எதை செய்தால் நன்மை கிடைக்கும் என்பதை உணர்ந்து அந்தந்த காலத்தில் தோன்றுகிற ஞானிகள் அந்த கருத்துக்களை கொடுக்கிறாங்க. அப்படி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த யோக கலையை நவீனப்படுத்தி நமக்கு கொடுக்குறாங்க. இப்ப யோகம்னா என்ன, யோகம்னா என்ன? ஏன்னா யோகா டே அப்படின்னு உலகத்துல ஜூன் 21 கொண்டாடுகிறார்கள். டிசம்பர் 21 தியான டே, தியான நாள் கொண்டாடப்படுகிறது. மெடிடேஷன் டே, யோகா டே, 2 நாட்கள் உலகமெங்கும் மக்கள் அனைவருக்கும் சென்று கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்துல இந்த தலைப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அனைத்து மக்களுக்குமான ஒரு கருத்தை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். யோகம் என்பது இணைதல், இனிமை காத்தல். எதுக்கும் இணைப்பு இருக்கணும். தான், சமுதாயம், இயற்கை, இந்த 3 கோணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ நாம் நம் உடலோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், உயிரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், மனதோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். சமுதாயம் என்ற இந்த மற்ற மனிதர்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இயற்கை என்ற மற்ற ஜீவராசிகள், கோள்கள், நட்சத்திரங்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப உடலுக்கும் உயிருக்குமான இணக்கம், உயிருக்கும் மனதுக்குமான இணக்கம், உடலுக்கும் மனதுக்குமான இணக்கம், தனக்கும் இயற்கை சக்தி அல்லது தெய்வ சக்திக்குமான இணக்கம், அந்த உறவிலே இனிமை காக்க வேண்டும். இப்படிப்பட்ட இனிமை காத்து வாழும் நெறி ஒரு முறையான யோக கலையாக இருக்கிறது. வேத காலத்திலிருந்து இந்த யோகம் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்தே இந்த தெய்வத்தை பற்றி, ஒழுக்க நெறிகளை பற்றி, வாழ்க்கை முறைகளை பற்றி அவ்வாறு விளக்கி வந்து கொண்டே இருக்கிறார். அதில் அதிகமாக வேதங்கள்ல பார்த்தோம்னா தெய்வத்தை பற்றிய விளக்கங்கள், பிரபஞ்சத்தை பற்றிய விளக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயனாம்சம் பிரம்மம், பிரஜானம் பிரம்மம். தத்துவமசி, அதுவே நீயாக இருக்கிறாய், இறைவனே நீயாக வந்திருக்கிறாய். உனக்குள்ளாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பேரறிவே தெய்வமாக இருக்கிறது. எல்லா தோற்றங்களும் தெய்வத்தினுடைய இருப்பே. எல்லா உயிரினங்களினுடைய உணர்வுகளும் தெய்வத்தினுடைய அம்சம். அந்த வேதத்துக்கு பிறகு உபநிடதங்கள், அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட யோகிகளுடைய கருத்துக்களை விளக்குவதற்காக உபநிஷத்துக்கள் தோன்றின. அந்த காலகட்டத்தில் அதற்கான விளக்க உரைகள் எல்லாம் எழுதி கொண்டே வருகிறார்கள். அப்படி வந்த பொழுது பதஞ்சலி முனிவர் வருகிறார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி அதை 8 அங்கங்களாக அட்டாங்க யோகம் என்ற ஒன்றை வழங்குகிறார். அதுல இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி என்ற ஒரு நிலைகளிலே அட்டாங்க யோகம் என்றும் அது ராஜயோகம் என்றும் இன்றும் அழைக்கப்பட்டு வருகிறது.
மனித துன்பத்திற்கான காரணம் புலன் மயக்கங்களே, பொருள் பற்று. இறை உணர்வையும் முழுமை பெற்றையும் அடைவதற்கு இதுவே தடையாக இருக்கிறது. தெய்வம் வேறு மனிதன் வேறு என்ற இரண்டு கோட்பாடுகளை அது உடையதாக இருந்தது. அவ்வாறு அந்த அட்டாங்க யோகத்திலே மனிதன் எவ்வாறு ஒவ்வொரு நிலைகளிலும் யோக பயிற்சிகளில் ஈடுபட்டு தன்னை அறிந்து கொள்ளணும், இயற்கையை அறிந்து கொள்ளணும், எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளணும் என்று அவர் பதஞ்சலி யோக முனிவர் பல சூத்திரங்களை எழுதி அதையெல்லாம் வழங்கினார். யோக சாஸ்திரங்கள், மகாபாஷ்யம், சரகம் என்று பல்வேறு நூல்களை அவர் இயற்றினார். அவ்வாறு அவர் இந்த இயமம் என்று ஒரு விஷயத்தை கொடுத்தார். யாரையும் காயப்படுத்தாம வாழணும், உண்மையாக வாழணும், திருடாம வாழணும், ஆன்மீக உணர்வோடு வாழணும், அருள் உணர்வோடு வாழணும், பேராசை இல்லாம வாழணும். இதெல்லாம் இயமம், ஒழுக்கம் அப்படின்னார். நியமம், இதையெல்லாம் கடைபிடிக்கணும். இந்த மனதை தூய்மைப்படுத்தி அதற்குண்டான பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். எப்போதும் மனதை தூய்மையில் வைத்திருக்க வேண்டும். எப்போதும் மனதில் ஒரு நிறைவை அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். எளிமையான ஒரு தன்மைகளை கடைபிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அறிவிலே நான் எந்த நிலையில் இருக்கிறேன், என்னுடைய அறிவு எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று அறிந்து அந்த அறிவினுடைய வளர்ச்சிக்கு வேண்டிய சிந்தனைகளை, ஞானத்தை அதற்கு அறிவுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதிலே உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தெய்வத்தை பற்றி நன்கு தெரிந்து கொண்டு தெய்வத்தோடு இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு அந்த நியமத்துக்கு அடுத்தது அந்த ஆசனம் பயிற்சிகள், உடல் பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான ஆசன பயிற்சிகள் உலகத்துல யோகா என்று சொல்லி நிறைய, எங்கு பார்த்தாலும் யோகா என்றாலே மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஆசனாஸ், ஆசனம் அப்படிங்கிறது தான். உடலை நிலை நிறுத்தி அந்த உடலுக்கு அசைவுகளை கொடுப்பது, சில மூச்சு பயிற்சிகளை கடைபிடிப்பது, அது பிராணாயாமம் என்று வந்தது. அந்த மனதை அமைதி நிலை கொண்டு போறதுக்கு மூச்சு பயிற்சிகளை, அந்த பிராணாயாம பயிற்சிகளை யோகா பயிற்சிகளாக ஆசனா, அப்புறம் பிராணாயாமம். அதன் பிறகு இந்த உடல் உயிர் ஒழுக்கம் சார்ந்த நெறிமுறைகளுக்கு புற சாதனை மூலமாக சிறிது சிறிதாக அகம் நோக்கிய உள்ளார மனதை செலுத்தி அந்த மனதை சரி பண்ணக்கூடிய பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி என்று 4 நிலைகள் கொடுக்கப்பட்டது யோக பயிற்சிகள். பிரத்யாகாரா என்பது புறத்தே விரிந்து எப்போதும் வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய மனதை, எண்ணங்கள் வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய, ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் உள்ளே திருப்பி அதை அமைதிப்படுத்துவது. தாரணா என்பது மனதை ஒரே ஒரு பொருளிலே செலுத்தி கவனிப்பது. எதையாவது ஒரு வேலை கொடுத்து மனதை ஒழுங்குக்கு கொண்டு வருவது, ஓர்மை நிலைக்கு கொண்டு வருவது. அடுத்து தியானம் என்பது மனம் தன்னிலேயே நிலைத்து நின்று பழகுதல். அந்த மனம் உயிர் சக்தியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதால் அந்த உயிரிலேயே மனதை செலுத்தி உயிரை கவனிப்பது தவம். சமாதி என்பது மனிதனும் அந்த பேரறிவாக இருக்கக்கூடிய இறைநிலையும் ஒன்று கலந்த நிலை. அந்த ஒன்று கலந்து அந்த மேலான நிலையில் அந்த உடல் சார்ந்த துன்பங்களை போக்கிக் கொள்வது, மனம் சார்ந்த துன்பங்களை போக்கி மன தூய்மை அடைவது, வினைகளை தூய்மைப்படுத்திக் கொள்வது, ஆனந்த உணர்வை அடைவது. இப்படி இறைநிலை வரைக்கும் எல்லாம் படிப்படியாக மனதுக்கான பயிற்சிகள், பிரத்யாகார, தாரணா, தியானம், சமாதி. இந்த ஒவ்வொரு நிலைகளிலும் பதஞ்சலி யோக சூஸ்திரங்களில் ஒவ்வொரு பயிற்சிகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு இந்த சமாதி பாதம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் ஓம் என்ற ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே தியானம் செய்வது. இப்படி சாதனா பாதம் என்பது தொடர்ந்து இந்த மனதினுக்கு அங்கே ஒரு சாதனை, உடல் உயிர் மனம் மூன்றுக்கும் ஒரு பயிற்சிகளை கொடுத்து கொண்டே இருப்பது. விபூதி பாதம் அப்படிங்கிறது
மனதை நுண்ணிய நிலை, ஒரு நுண்ணிய நிலைக்கு கொண்டு சென்று மைண்ட் ஃப்ரீக்வன்சியை குறைச்சு 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 அமைதி நிலையில வச்சு வச்சு அதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை அறிவால் உணர்ந்து கொள்வது. கைவல்ய பாதம் அப்படின்னு ஒண்ணு, அதுல இந்த ஜீவாத்மாவும் அந்த பரமாத்மாவும் இரண்டை இணைப்பு பெற்றிருக்கு, அதுக்குண்டான அனுபவங்களை பெறுவது. இப்படிப்பட்ட யோக கலைகள் இந்த காலத்துக்கு முற்பட்ட யோகமாக வழங்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல பேர் அதையே பின்பற்றி கொண்டு பழமையான யோகத்தையே செய்து கொண்டிருப்பவர்கள் அதை தொடர்ந்து அவ்வாறு இந்த உலகத்துல ஆங்காங்கு செய்து கொண்டே வர்றாங்க. ஆனால் நாம் வேதாத்திரி மகரிஷி அவர்களால் நவீனப்படுத்தப்பட்ட எளிய பயிற்சிகளிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். முற்கால யோகங்கள் சில கட்டுப்பாடுகளோடு இருந்தன. அது துறவு வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, ஆண்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாத சிரமங்கள் இருந்தன. பொருள் ஈட்டக்கூடிய தொழில்களில் ஈடுபட முடியாத சிரமங்கள் இருந்தன. எளிதாக மனிதனுக்கு கிடைக்காம, எளிதா மனுஷனுக்கு யோகம்லாம் கிட்டாது. அதுக்கான பல கடுமையான சிரமங்கள் எடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு போய் அதையெல்லாம் அடையணும் அப்படிங்கிற நிலையில அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் நிறைய இருந்தன. காட்டுக்கு போகணும், குடும்பத்தை அமைச்சிக்க முடியாது, இப்படி பல்வேறு விஷயங்கள். எல்லாத்தையும் உலக வாழ்க்கைக்கு சுகதுக்கங்கள், எல்லா சுகத்தை எல்லாம் மறந்துட்டு போகணும், அதெல்லாம் நினைக்கவே கூடாது. இவ்வாறு பல ஆண்டுகள் கடும் பயிற்சி செய்து அந்த யோகத்திலே ஒரு யோகி முன்னேறினார். ஆனால் இல்லற வாழ்க்கையை விட்டு விலகி துறவரம் ஏற்று யோகம் பயில்வது, அல்லது இல்லற வாழ்க்கையில் முழுமை பெற்ற பிறகு துறவரம் ஏற்றி சென்று தவம் ஏற்றி வாழுகின்ற முறை, இதிலிருந்தெல்லாம் இப்போது இந்த நிலையில் இருந்து மாறி இல்லத்தில் இருந்து கொண்டே குடும்ப கடமைகளை செய்து கொண்டே தொழில் கடமைகளில் ஈடுபட்டு கொண்டே இந்த யோகத்தில் ஈடுபடக்கூடிய நவீன யோகங்கள் வந்துவிட்டன. இன்னைக்கு யோகம் என்பது எல்லாரும் ஆர்வத்தோடு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறாங்க. இது காலத்தின் கட்டாயம். இன்றைக்கு மனதிலே உடலிலே பல்வேறு துன்பங்களை மனிதன் அடைந்து கொண்டிருக்கிறான். உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி, வாழ்க்கை சூழ்நிலைகளையும் சரி, பல்வேறு அழுத்தங்களை, பல்வேறு நோய்களை, பல்வேறு பிரச்சனைகளை மனித மனம் சந்தித்து கொண்டே இருக்கிறது. இந்த சிரமங்களை எல்லாம் நீக்கி எளிமையாக இதில் முன்னேறுவதற்கான யோகம், நவீனப்படுத்தப்பட்ட யோகத்தை மனிதன் தேடிக்கொண்டே இருக்கிறான். எங்கு எனக்கு என்னால் கடைபிடிக்கக்கூடிய அளவுக்கு எளிமையாக யாராவது சொல்லித் தருவாங்களா? நான் தொடர்ந்து பழகக்கூடிய அளவுக்கு எனக்கு இது கிடைக்குமா? என்னால் புரிந்து கொண்டு தியானம் செய்ய முடியுமா? அந்த அளவுக்கு அந்த தவத்தினுடைய விளக்கங்கள் எளிமையாக ஏதாவது எனக்கு கிடைக்குமா? இப்படி ஒரு எளிமையான தற்காலத்திய யோக கலை ஒன்று தேவையாக இருக்கிறது. அதைத்தான் அருள் தந்தை அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அப்ப உடல் சார்ந்த பயிற்சிகள் மட்டும்தான் யோகா என்ற நிலைகளை மாற்றி மனவளக்கலை யோகம் நிறைய பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. பெண்களும் அதிக அளவில் ஈடுபடக்கூடிய பயிற்சிகளை மனவளக்கலை கொடுத்திருக்கிறது. நிறைய பல ஞானிகள் இந்த உலகத்துல பழமையான யோகத்தை உலகமெங்கும் சென்று பரப்பி வந்திருக்கிறார்கள். விவேகானந்தர், நிறைய மகான்கள் உள்ளிட்ட பல பல மகான்கள், நிறைய பேர் வெளிநாடுகளில் ஒரு உலகத்துல பரவலாக சென்று அந்த யோகக்கலை பரப்பி வந்தார்கள். சமீபத்தில் கடந்த 50 வருடங்களிலே அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் உலகமெங்கும் சுற்றி வந்தார். நவீன யோகக்கலையை பரப்பி வந்தார். குடும்பத்திலேயே இருந்துகிட்டே கத்துக்கலாம். இதற்காக நீங்கள் தனியா குடும்பத்தை விட்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. பெண்களும் ஆர்வத்தோடு இதுல ஈடுபட்டு பயிற்சியிலே முன்னேற முடியும் என்ற வகையில இதில் உள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்தி, எளிமைப்படுத்தி, நவீனப்படுத்தி எல்லாருக்கும் ஏற்றதான ஒரு வாழ்க்கை நெறியை ஒரு அறிவியல் பூர்வமாக மகரிஷி அவர்கள் வழங்கினார்கள். அதனால் இன்றைய காலகட்டம் ஒரு வேகமான வாழ்க்கை, மன அழுத்தம் அதிகரித்துள்ள நிலை. இதுல நமக்கு பல்வேறு பயிற்சிகள் தேவையாக இருக்கிறது. இன்றைய சூழலில் ஒரு
நிறைய பயிற்சிகள் மனிதர்களுக்கு தேவையாக இருக்கிறது. உடல் பயிற்சி மட்டுமல்ல, மனதுக்கான பயிற்சி, உடல் சக்திகளை, உயிர் சக்திகளை மேம்படுத்தக்கூடிய பயிற்சிகள், பல்வேறு பயிற்சிகள், அறிவுக்கு பல நல்ல கருத்துக்கள், நற்பண்புகளை அடைவதற்கான கருத்துக்கள். அப்ப ஒரு முழுமையான சிகிச்சை, யோக சிகிச்சை மனிதர்களுக்கு இன்று தேவையாக இருக்கிறது. ஒரு உண்மையான ஆரோக்கியம், மனதில் எப்போதும் ஒரு சமநிலை, எப்போதும் ஒரு அமைதி நிலை, நிறைவான நிலை, அதை கொடுக்கக்கூடிய யோகம் வேதாத்ரி மகரிஷி அவர்களால் வழங்கப்பட்டது. அப்ப நம்ம குரு என்ன சொல்றாங்க? இனி இந்த சங்கடங்கள் வேண்டாம். எண்ணத்தின் ஓர்மைக்கு ஏற்றதான தனி சிறப்பாம் குண்டலினி தீட்சை உண்டு. தகுதியுள்ளோர், விருப்பம் உள்ளோர் அனைவரும் கனிவுடனே கைவிரலால் நெற்றி தொட்டி கனல் மூட்டி கருவெழுப்பி கருத்துணர்த்தும் புனித முறையை பரப்ப உளம்போந்தும் பொறுப்பேற்றும் இருக்கின்றேன். இதுக்குதான் நான் பொறுப்பேற்றிருக்கிறேன். அந்த கடமையை நான் ஆற்றுவதற்காக இந்த உலகத்துக்காக நான் வந்திருக்கிறேன். என்னை தொடர்பு கொள்வீர் என்று அருள் தந்தை எல்லாருக்கும் இந்த பயிற்சிகளை கொடுத்தாங்க. இத்தகைய யோகம் குடும்பத்துல வாழ்பவர்களுக்கு நல்லதல்ல, கிட்டாது என்ற காலமெல்லாம் மாறி போச்சு. யாருக்கெல்லாம் வேணுமோ, யாருக்கெல்லாம் தகுதி இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து இதை ஆர்வத்தோடு வந்து கற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில இதை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இன்று அதிகமாக பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். யோகம் என்பது ஒரு முழுமையான ஒரு நலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதில் இறை உணர்வுக்கான பயிற்சிகள் இருக்கணும், ஒழுக்க நெறிக்கான சிந்தனைகள் இருக்கணும், உடல் உயிர் மனம் சார்ந்த பயிற்சிகள் அதில் இருக்க வேண்டும். படிப்படியாக மனிதனை அந்த மிருக குணத்திலிருந்து மீட்டு மனித நிலைக்கு உயர்த்தி, மனிதனாக உயர்த்தி தெய்வ நிலைக்கு உயர்த்தக்கூடிய பயிற்சிகளாக இருக்க வேண்டும். மனித வாழ்க்கையில பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற 4 நிலைகளிலும் பயிலக்கூடிய பயிற்சிகளாக அது இருக்க வேண்டும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் மட்டுமல்ல. சில ஆசன பயிற்சிகள் சிறு வயதிலேயே மட்டும்தான் பழக முடியும், அதுக்கப்புறம் செய்ய முடியாது. சின்ன வயசுல கத்துருக்கணும், இப்பெல்லாம் நான் கத்துக்கல, அப்பயே கத்துக்கல, அதனால நான் யோகாவில் ஈடுபட மாட்டேன் என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. எந்த வயதினரும் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சிறு வயதிலேயே தொடங்குவது மிக மிக சிறப்பு. ஆனாலும் விடுபட்டவர்கள் எந்த வயதில் இருந்தாலும் அவர்கள் உடனே வந்து இந்த வேதாத்ரி மகரிஷியினுடைய ஸ்கை யோகாவை, மனவளக்கொலையை கற்றுக்கொள்ள முடியும், தன்னை மேம்படுத்திக் கொள்ள முடியும், உடல் நலத்திலும் சரி மன வளத்திலும் சரி. மகரிஷி சொல்லுவாங்க, ஒரு முழுமையான வாழ்விற்கு மனித குலத்தில் என்னென்ன தடைகள் இருக்கின்றன, மனிதன் சந்திக்கக்கூடிய துன்பம் என்ன என்று பார்க்கும் பொழுது, மனிதன் இன்பமும் துன்பமும் மாறி மாறி அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். எப்படி இன்பத்தை வரவழைத்துக் கொள்வது, இந்த துன்பத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்று அறியாமை, இயற்கை நீதியை பற்றி அறியாமை, சமுதாய அமைப்பினுடைய நீதியை பற்றி அறியாமை, இதெல்லாம் மனிதன் படும் துன்பங்களுக்கான காரணம். இப்ப இன்பமான வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய 3 வழிகள். அறிவு நிலையை உயர்த்த வேண்டும். எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய அறிவை உயர்த்துவதற்கான பயிற்சிகளை நம்ம கொடுத்து விட வேண்டும். அறிவை உயர்த்த வேண்டும் என்றால் ஞானத்தில் உயர்வது என்பது, ஞானம் கொடுக்க வேண்டும் என்றால் அதை கேட்கக்கூடிய ஒரு தன்மை மனதுக்கு இருக்க வேண்டும். அப்பொழுது தவம் செய்ய வேண்டும். தவம் செய்ய வேண்டும் என்றால் ஆரோக்கியமான உடலிலே தான் தவத்தை செய்ய முடியும். அப்ப உடலிலே நோய்கள் இருந்தால் முதலிலே உடலில் இருக்கக்கூடிய நோய்களை போக்க வேண்டும். உடலிலே சக்திகள் குறைபாடு இருந்தால் அந்த ஆற்றலை, உயிர் சக்தியை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் முதலிலே பயிற்சிகளை கொடுத்து அப்புறம்தான் அந்த அறிவு நிலையை உயர்த்த முடியும். நம்ம மனவளக்கலையில பாத்தீங்கன்னா கடைசியா பிரம்மஞானம் என்ற அறிவு சார்ந்த விஷயங்கள் அங்கே சொல்லித்தரப்படுகிறது. ஞானம் கடைசியா வச்சிருக்கிறார் மகரிஷி. அதுக்கு முன்னாடி பல்வேறு பயிற்சிகள் அங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மனித பிரிவினுடைய பெரு நோக்கமும் மதிப்பும் உணர்ந்து, அறிவின் நிலை அறிந்து, பேரறிவு நிலை எய்தி, புலன்களை ஒழுங்குபடுத்தி, ஒழுக்கம் கடமை ஈகை எனும் அறநெறிகளை தன் இயல்பாக கொண்டு அயரா விழிப்பு நிலையோடு தானும் வாழ்ந்து பிறரையும் இனிதாக வாழ வைக்கும் உயர் வாழ்வே யோகமாகும். எப்படி சொல்றாரு பாருங்க அருள் தந்தை. ஒரு மனிதன் இந்த மனித பிறவியினுடைய பெரும் நோக்கத்தை முதலிலே உணர வேண்டும், அதனுடைய மதிப்பை உணர வேண்டும்.
என்ன அதனுடைய பெருமை என்ன, மதிப்பு என்ன என்று பார்த்தால், இந்த பிரபஞ்சத்தின் ஆகச்சிறந்த, இந்த பிரபஞ்சத்தினுடைய மிக ஆகச்சிறந்த ஒரு ஜீவன் இருக்கிறது என்றால் அது மனிதன். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களிலும், அனைத்து ஜீவராசிகளிலும் ஆகச்சிறந்த ஒரு அறிவு ஒரு ஜீவனிடம் இருக்கும் என்றால் அது மனிதன். அப்படிப்பட்ட அந்த மனிதன் தன்னுடைய அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது என்று முதல்ல மனித பிறவியினுடைய பெரும் மதிப்பை உணர வேண்டும். அறிவு நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த அறிவை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இந்த அறிவு எப்படிப்பட்ட பொக்கிஷம், இறைவன் அளித்துள்ள இந்த அறிவு எப்படிப்பட்டது? ஒரு கத்தி இருக்குது, அந்த கத்தி எப்படிப்பட்டது? அந்த கத்தியை வைத்துக்கொண்டு துன்பத்தையும் கொடுக்கலாம், நன்மையும் செய்யலாம், நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். மனிதனுடைய அறிவு எப்படிப்பட்டது, அதை மேம்படுத்தினால் எப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் கிடைக்கும் என்ற அளவிலே அந்த அறிவினுடைய நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, எப்படி பயன்படுத்தி மேலான நன்மைகளை அடைய முடியும். அந்த வகையில இதுக்கு தடையாக இருக்கக்கூடிய, இந்த அறிவுக்கு தடையாக இருக்கக்கூடிய புலன்கள், 5 புலன்கள் மனிதனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன், அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு உணர்ச்சிகளை அறிந்தது, வென்றது. அங்கு வாருங்கள் அமைதி வேண்டுவோர். அருட்தந்தை ஒரு புலன் அமைதிக்கு, புலன் அடக்கத்திற்கு அற்புதமான பயிற்சிகளை எல்லாம் வழங்குகிறார். எத்தனையோ யோக பயிற்சிகள் இந்த 5 அடக்கத்திற்கான பயிற்சிகளாக கொடுக்கப்படுகின்றன. அதுல நம்ம மனவளக்கலையில எளிமையான பயிற்சிகள் இருக்கின்றன. அந்த பஞ்ச இந்திரியங்கள் மீது, இந்திரியங்களின் மீது ஒரு விழிப்புணர்வு, பஞ்சேந்திரிய தவம் என்று சொல்கிறோம். அதுதான் இந்திரிய மௌனம் என்று சொல்றது. அந்த இந்திரியங்களே கவனிக்கிறது, மௌனமாக தவம் செய்து அந்த இந்திரியங்கள் மீது மனதை செலுத்தி அந்த புலன்களுடைய தன்மைகளை எல்லாம் அறிந்து அந்த அளவு முறையோடு அந்த புலன்களை எப்படி பயன்படுத்திக் கொள்வது, 5 புலன்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டே இருப்பது வாழ்க்கையில. அடுத்தது அறநெறிகள். யோகம் என்பது அறநெறி ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறிகளை கற்றுக் கொடுக்கிறது தான் யோகம். அதான் அகத்தாய்வு பயிற்சிகளே ஒரு யோகம். அகத்தை ஆய்வு செய்வது யோகம். அகத்தை ஆய்வு செய்ய மனம் தூய்மை அடைகிறது, வினைகள் எல்லாம் தூய்மை அடைகின்றன, கருமையும் தூய்மை அடைகிறது. அப்படிப்பட்ட கருமையை தூய்மை அடைந்தவர்கள் பிரம்மச்சரிய காலத்தில் இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் இல்லறவாசிகளாக வரும் பொழுது, கிரகஸ்தர்களாக வரும் பொழுது அவர்களுக்கு நல்ல சந்ததிகள், தூய்மையான அறிவுடைய, மேலான அறிவுடைய சந்ததிகள் பிறப்பார்கள். கருவிலே திருவுடைய குழந்தைகள் என்று சொல்லுவாங்க. அயரா விழிப்பு நிலையோடு வாழ்வதற்கு தான் யோகம் தேவை. ஏதோ கொஞ்சம் ஆசனா பண்ணிட்டு கொஞ்சம் உடம்பு சரி பண்ணி வச்சுக்கிட்டோம், அது மட்டும் யோகா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது யோகி அல்ல. ஒரு யோகி என்பவர் முறையாக பல்வேறு நிலைகளை தன்னை உயர்த்தி கொண்டே வர வேண்டும். அயரா விழிப்பு நிலையோடு வாழ வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மனம் விழிப்பு நிலையோடு வைத்துக் கொள்வது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தவம் செய்ய வேண்டும். தவத்திலே தான் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மயக்கத்தில் இருக்கக்கூடிய மனதை மேல்நிலையில் கொண்டு வந்து வைப்பதால் ஆகினை துரியம், உருவ மையம், உச்சந்தலை இரண்டிலும் மனதை வைத்து பழகும் பொழுது அயரா விழிப்பு நிலை ஏற்படுகிறது. இவ்வாறு ஒரு யோகத்தில் ஈடுபடக்கூடியவர் தன்னை உயர்த்தி கொள்கிறார். தன்னை உயர்த்தி கொள்வதும், தான் தூய்மை அடைகிறார், தன்னை உயர்த்தி கொள்கிறார். அவர் பிறரையும் உயர்த்தக்கூடிய வகையிலே அவர் பலருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார். தானும் உயர்ந்து பிறரையும் இனிதாக வாழ வைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய
ஒரு தன்மையை கொடுப்பதுதான் யோகம். அப்ப முழுமையான யோகா என்பது என்ன? பலர் யோகான்னா உடற்பயிற்சி அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? மகரிஷி சொல்றாங்க, ஒரு செயல்களை தூய்மைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை முறை அளிப்பதுதான் யோகா. ஒரு வாழ்வியல் முறையே யோகா. நம்ம எப்படி வாழணும்னு சொல்லித் தருவதுதான் யோகம். உடல், மனம், உணர்ச்சி, ஆன்மாவை சமநிலையில் வைத்துக் கொள்வது, ஆரோக்கியமான நிலையில் வைத்துக் கொள்வது, மேலான நிலையில் வைத்துக் கொள்வது. அதனால் உடல் ஆரோக்கியம் கிடைக்குது, மனதில் அமைதி கிடைக்குது, மனதுக்குள்ளார் எப்போதும் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எப்போதும் அனுபவித்துக் கொண்டே இருக்க முடியும். இதையெல்லாம் அனுபவித்த நமது குரு அருள் தந்தை அவர்கள் அதை பற்றியெல்லாம் நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போது மகிழ்ச்சி, நிறைவு, நிறைவு பெற்று விட்டேன் அப்படின்னு ஒரு இதுல, இன்று நான் நிறைவு பெற்று விட்டேன், அந்த ஆனந்தத்தை அடைந்து விட்டேன், அந்த மகிழ்ச்சியை அடைந்து விட்டேன். மகிழ்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்கை யோகா, சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா, எளிய முறை குண்டலினி யோகம், இது இன்றைக்கு யோக சரித்திரத்திலே இந்த பெயர் ஒரு முக்கியமான ஒரு நிலையாக இடம்பெற்றிருக்கிறது. திகாரும் பல்லாயிரம் ஆண்டுகளாக வந்த யோகத்திலே எளிய முறை குண்டலினி யோகம், ஸ்கை யோகா, வேதாத்ரி ஸ்கை யோகா. மகரிஷி அவர்கள் இந்த மனவளக்கலையின் மூலம், அறிவை உயர்த்துவதன் மூலம் உடல், உயிர், மனம், உணர்ச்சிகள், அறிவினுடைய செயல்களை திருத்தி தினசரி பயிற்சியில் ஈடுபடுவதன் மூலம் இறை சக்தியோடு, இயற்கை சக்தியோடு, பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து பெரும் நன்மை அடைய முடியும் என்று கூறினாங்க. முக்கிய அம்சங்கள். அப்ப இந்த உடல் நலம், உடலை எளிமையான பயிற்சிகள் கொடுப்பதன் மூலம் உடல் நலம் பெறுவது, மூச்சு பயிற்சிகளை முறையாக செய்வதன் மூலமாக உடல் நலம் பெறுவது, பிராணாயாம பயிற்சிகளை முறையாக செய்வதன் மூலமாக உடல் ஆற்றலை மேம்படுத்திக் கொள்வது. காயக்கல்பம் என்பது ஒரு மூச்சு பயிற்சி. அந்த பயிற்சி செய்வதன் மூலம் உடல் சக்திகளை அதிகரித்துக் கொள்கிறோம். தியானத்தின் மூலம் மனதை ஒருமைப்படுத்தி நேர்மறையான பாசிட்டிவ் தாட்ஸ், ஒரு நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது. தன்னையே ஆய்வு செய்து சுய விமர்சனம், நம்மளை பத்தியே நாம விமர்சனம் செய்துக்கணும். நான் இந்த நிலையில் இருக்கிறேன், நான் இந்த குறைகளை அடைந்தேன், நான் இப்படி என்னை உயர்த்திக்கிட்டேன். மனிதன் தவறுவது இயல்பு. ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில் அவன் வாழ்கின்ற வாழ்க்கை எங்கோ ஒரு சிறு சிறு தவறுகளை அவன் செய்து விடுகிறான். உடனே தன்னை திருத்திக் கொண்டு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அத்தகைய நிலையில் தன்னை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். எங்கேயாவது தவறிவிட்டால், என 100% அவன் தவறில்லாத, குறையில்லாத வாழ்க்கை வாழும்போது அவன் ஞானியாகி விடுகிறான். மற்றவர்கள் எல்லாம் யோகிகள் அந்த ஆய்வு செய்து தன்னை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். யோகி ஞானியாகிற வரைக்கும் அங்கே பயிற்சி பயிற்சி பயிற்சி, முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். தவறுகளையே செய்து கொண்டிருப்பவன் மிருக குணத்தை உடையவன். நல்லதையும் கெட்டதையும் மாறி மாறி செய்து கொண்டிருப்பவன் மனிதன். நல்லதை மட்டுமே செய்பவன் இறைவன், ஞானி. அந்த ஞான நிலையில உயர்ந்து நிற்கிறவங்க. அப்ப நற்குணங்களை வளர்த்துக் கொள்ளுதல், நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்ளுதல், விழிப்போடு வாழ்தல், இதன் மூலமாக மகரிஷி சொல்றாங்க, முழுமையான ஆரோக்கியத்தை நாம் அடைய முடியும். நோய் எதிர்ப்பு சக்திகளை நாம மேம்படுத்திக் கொள்ள முடியும். மன அழுத்தத்திலிருந்து இந்த மனித குலத்தை மீட்டெடுக்க முடியும். முறையான எளிமையான பயிற்சிகள். இன்னைக்கு எவ்வளவோ பேர் நன்மைகள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். மனவளக்கலையினால் நாள்தோறும் மனித குலத்திலே பல்வேறு ஆயிரக்கணக்கான பேர் நன்மை அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோடு வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்கள். ஆன்மீக வளர்ச்சி மென்மேலும் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். இத்தகைய ஒரு எளிமையான ஒரு பயிற்சி தான் ஸ்கை யோகா என்று சொல்றது. இது அனைவருக்கும் உகந்ததாக இருக்கு, எல்லாருக்கும் ஏற்றதாக இருக்கிறது. இது செய்யறதுக்கெல்லாம் பெருசா நம்ம ஒரு ஏதாவது மிஷின் எல்லாம் வச்சுக்கிட்டு செய்யறது அப்படிங்கிறதுலாம் இல்லை. எந்த உபகரணமும் வேண்டியது இல்லை. நம்ம பாட்டுக்கு எந்த உபகரணத்தினுடைய உதவி இல்லாமல் நம்ம பாட்டுக்கு இந்த பயிற்சிகளில் ஈடுபடலாம். ரொம்ப நீண்ட நேரம் அதை செய்துக்கிட்டே இருக்கணும்னு இல்லை. தியானம் எல்லாம்
ஒரு 20 நிமிட நேரம் செய்தால் போதும். காலையில ஒரு 20 நிமிட நேரம், மாலையில 20. நாள் முழுக்க உட்கார்ந்துகிட்டு தியான பயிற்சியில சில பேர் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படியெல்லாம் பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு 20 நிமிட நேரம் செய்தால் போதும். அது சிலர் குறைந்தது 2 வேலைகளாக செய்துக்கிறோம். வாய்ப்பு இருப்பவர்கள் ஒரு 5 வேலை செய்கிறார்கள். அது அந்த கடமைகள் எல்லாம் முடிச்சவங்க ஓய்வு காலத்துல இருக்கிறாங்க. எந்த கடமையும் இல்லை. சாப்பிட்றது தூங்குறது எல்லா கடமைகளையும் பிள்ளைகள் பார்த்துக்கிறாங்க. எனக்கு ஒரு வேலையும் இல்லை. நான் இப்ப ரொம்ப முழு ஓய்வில் இருக்கிறேன். ஒரு 5 முறை கூட தியானம் செய்யலாம். ஆனா ஒரு 20 நிமிடம் போதும். பயிற்சிகளை காலையில எழுந்து உடல் சார்ந்த பயிற்சிகளை, காயக்கல்ப பயிற்சிகளை, மூச்சு பயிற்சிகளை, ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகளை, இந்த பயிற்சி வயது பின்னணி எல்லாம் பொருட்படுத்தாம எல்லாரும் நடைமுறைப்படுத்தலாம். இது நவீன வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது. எல்லாரும் இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் இதை கற்றுக்கொண்டு செய்ய முடியும். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, தீய வினைப்பதிவுகளை திருத்தி போக்கி. தீய வினைப்பதிவுகளை திருத்த வேண்டும், போக்க வேண்டும். தெளிந்த நல் அறிவில் விழிப்பில் நிலைத்து தூய வினைகளை தேர்ந்தாற்றி. நம்ம குறைகளை அகற்றுவது மட்டும் யோகம் அல்ல, தொடர்ந்து நல்ல காரியங்களை இந்த சமுதாயத்தில் செய்ய வேண்டும். அதான் கர்ம யோகம் என்ற ஒரு தத்துவம். நல்லதையே நினைச்சுக்கிட்டு நல்லதையே செய்துக்கிட்டு தான் குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற வகையில எப்படி இந்த பயனுள்ள வாழ்க்கை அமைத்துக் கொள்வது என்ற நல்ல சிந்தனைகள் எல்லாம் யோகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கடமைகளை விரித்து கொண்டே இருப்பார்கள், களங்கத்தை போக்கிக் கொண்டே இருப்பார்கள், கடை தேறிக்கொண்டே இருப்பார்கள். தொடர்ந்து மகிழ்ச்சியிலே வாழ்ந்து கொண்டு நிறைவு பெற்று தொடர்ந்து சேவை ஆற்றிக்கொண்டே இருப்பார்கள். என்ன சேவை செய்யறது, என்ன கடமை செய்யறது, தூய வினைகளை தேர்ந்து ஆற்றி நல்லதெல்லாத்தையும் எடுத்து 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 எந்தெந்த வகையில நமக்கும் பயனுள்ளதாக, மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக, ஊருக்கும் நல்லதாய், உனக்கும் நல்லதாய், உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் என்பார் மகரிஷி. அப்படிப்பட்ட தொழில்களில், துன்பம் நீக்கும் தொழில்களை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். அத்தகைய அறிவு இந்த யோகத்தினால் கிடைக்கிறது. துன்பம் கொடுக்கக்கூடிய தொழில்களிலே ஈடுபடாமல் துன்பத்தை நீக்கக்கூடிய தொழில்களிலே ஈடுபடுவது. அதன் பிறகு இந்த யோகம் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், மனித வாழ்க்கையில மறைபொருள் ரகசியங்களை இந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறது. எதெல்லாம் மறைபொருளோ அந்த மறைபொருள் எப்படி இருக்கிறது, கண்ணால பார்க்க முடியலங்கிறதுக்காக சிலவற்றையெல்லாம் இல்லை என்று சொல்ல முடியாது. கடவுளை கண்ணால் பார்க்க முடியாது, கடவுள் இல்லை என்று சொல்ல முடியுமா? உயிரை கண்ணால் பார்க்க முடியாது, உயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? மனதை கண்ணால் பார்க்க முடியாது, மனம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அறிவை கண்ணால் பார்க்க முடியாது, அறிவு இல்லை என்று சொல்ல முடியுமா? இவைகள் எல்லாம் மறைவாக இருந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருக்கிறது. உயிர், மனம், அறிவு, தெய்வம், அது மறைபொருள் ரகசியங்கள். அந்த மாயம் எனும் அது ஒரு மாய தோற்றத்தில் இருக்கிறது. அந்த மாய தோற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த மறைபொருள் ரகசியங்களை எல்லாம் இந்த 6வது அறிவினுடைய துணை கொண்டு யோகத்திலே, தியானத்திலே அதை பற்றியெல்லாம் உணர்த்துவது யோகம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு மனிதன் இந்த யோகத்தில் தன்னை உயர்த்தி கொள்ள முடியும். மகிழ்ச்சி சொல்றாங்க, ஒரு நிறை வாழ்வை அமைத்துக் கொள்வதுதான் யோகம். அத்தகைய அறிவை அளிப்பதுதான் யோகம். தேவையை அறவழியில் பூர்த்தி செய்து கொள்வது, அளவு முறையோடு உலக இன்பத்தை அனுபவிப்பது, அறநெறிகளை பின்பற்றி பயனுள்ள வாழ்க்கையை வாழ்வது, இறை உணர்வு பெற்று அறிவிலை முழுமை பேறு அல்லது மெய்ஞானத்தை பெறுவது, இதுதான் ஒரு முழுமையான யோகம். அந்த முழுமையான யோகம் இத்தகைய தன்மைகளை மனித குலத்திற்கு கொடுக்கிறது. சரி, இப்ப நம்ம இவ்வளவு விளக்கங்களை பார்த்தோம். இந்த தியான நாள் வருது இல்லையா? இந்த தியானத்தினுடைய சிறப்பு பற்றி மகரிஷி என்ன சொல்லியிருக்கிறாங்க? அகத்தவத்தின் பொருள் கண்டு அதன் பெருமை உணர்ந்திடுவீர், அகத்தவமோ உயிர்நிலை அறிவை ஒடுக்கும் பயிற்சி. அகத்தவத்தால் மேலும் உயிர் அம்மாகி மெய்ப்பொருளாம், அகத்தவத்தால் வீடுணர்ந்து அமைதி பெற்று இன்பொருளாம்.
அகத்தவத்தால் ஐம்புலனை அடக்கி அறிவறிந்திடலாம். அகத்தவத்தால் 6 குண ஆளுமை பேர் அடைந்திடலாம். அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாய் மாற்றிடலாம். அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாய் ஆற்றிடலாம். அகத்தவத்தால் அனைத்து உயிர்கள் அரு நட்பை பெற்றிடலாம். அப்படியே சொல்லிட்டே போறாங்க. அந்த அகத்தவம் பல்வேறு நன்மைகளை கொடுத்துக்கிட்டே வருது. அகத்தவம் தீவினை அகற்றும், அருள் நெறியை இயல்பாக்கும். அகத்தவமே இறை வழிபாடு அனைத்திலும் ஓர் சிறந்த முறை. இந்த இடத்த மீண்டும் 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 நம்ம மனதில் பதிய வச்சுக்கணும். எத்தனையோ இறை வழிபாடுகள் இந்த உலகத்திலே மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். ஆன்மீக நாட்டம் உடையவர்கள் பல்வேறு புறத்திலே பல வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மகரிஷி போன்ற மகான்கள், ஞானிகள் ஒரு கருத்தை சொல்றாங்க. அகத்தவமே இறை வழிபாடு அனைத்திலும் ஒரு சிறந்த முறை. அகத்தவமே உயிர் வழிபாடு அதனை விளக்கும் ஒளியாம். அகத்தவமே மதங்கள் எல்லாம் அடைய விரும்பும் முடிவு. இந்த அனைத்து மதங்களும் எதை அடைவதற்கு விரும்புகிறது என்றால், தவத்தை மனதால் அந்த தவ நிலையில உயர்வது. இந்த தவத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? அமைதி அமைதி அமைதி. என் மனதில் அமைதி நிலவட்டும், என்னை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். இதுதானே, இதுக்கு தானே தவம் செஞ்சோம். அந்த அமைதி இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பொருள் வாழ்க்கையில் இருப்பவர்கள் பல்வேறு சிரமங்களை அடைந்து பொருளை ஈட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். பல்வேறு வகையில ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த பொருள் தேவைதான், இந்த உலகத்துக்கு தேவைதான். ஆனால் ஒரு கட்டத்தில் தனது தேவை நிறைவு பெறுகிறது, இருந்தும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நான் பிற்காலத்தில் அமைதியாக வாழ்வதற்காக இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று நான் ஓடிக்கொண்டு இதையெல்லாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். இவர்கள் எந்த அளவு ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அமைதியை விட்டே வெகு தூரம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாருடைய நோக்கமும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான். அந்த அமைதியைத்தான் மதங்கள் கொடுக்க வந்தன. அந்த மதங்களுடைய முடிவு தவம்தான். அகத்தவமே மதங்கள் எல்லாம் அடைய விரும்பும் முடிவு. இன்னும் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, இந்த அறிவுக்கு அழகு, உருவம், நற்குணங்களை கற்பித்து அதனை சிலை வடிவத்தில் அமைத்து வணக்கம் செய்தால் சிறிய வயது உடையோர் வளர்ந்து சிந்தனைக்கு வரும் மட்டும் சிறப்படைந்து அதிலே சிறப்படைவார்கள். இப்படிப்பட்ட சிலை வணக்க முறையிலே இறை வழிபாட்டில் ஈடுபடுபவர்கள் நன்கு சிறப்படைந்து கொண்டே வருவார்கள். வயது 16 ஆண்டில் பொறி 5 வழியாக உணர்ச்சிகள் மிகுந்து வரும். பொருள் துறையில் பேராசை அருகுணங்கள் பெருகி வரும். பறிபோகும் பிறவியதன் பெரும் நோக்கம் அவ்வழியில் பாருலகில் பழி துடைக்க ஓய்வு பெற 14 வயதின் மேல் அகத்தவம் செய். அகத்தவத்தை ஒரு கட்டத்தில் மனிதன் செய்து அந்த மனது ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அந்த தியான பயிற்சிகள், பல்வேறு பயிற்சிகள் மனவளக்கலையிலே 9 வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. ஆக்கினை, சாந்தி, துரியம், துரியாதீதம், பஞ்சேந்திரியம், பஞ்சபூத நவகிரதவம், நித்தியானந்தவம், 9 மயதவம், இறைநிலை தவம், பல்வேறு தவங்கள். ஒவ்வொரு தவமும் ஒவ்வொரு சிறப்புடையது. அதுல துரியாதீத தவம் என்ற ஒரு அற்புதமான தவம். இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை. அப்படிப்பட்ட ஈசன் நிலையை அந்த நிலைக்கு மனதை கொண்டு போய் நிறுத்தினாதான் அந்த ஈசனை உணர முடியும், தெய்வத்தை உணர முடியும். இதை உணர இருள் நிலைக்கு மனமடங்கி ஈசனோடு ஒன்றாகி இணைந்த பின்னே உணர்வதுதான் மெய்ப்பொருள் உணர்வாம். இருள் நிலையை உணர்வதற்கு பொருள் வடிவம் மனம் கொண்டால் எவ்வாறு பொருந்தும்? எப்படி அது பொருந்தும்? ஒரு வடிவமற்ற ஒருத்தரை வடிவத்தோடு வைத்துக்கொண்டு வணங்கி கொண்டு வரும் பொழுது எப்படி அது பொருந்தும்? உருவமற்ற ஒருவரை உருவத்திலேயே நினைத்து கொண்டிருக்கும் வரை எப்படி அது பொருந்தும்? இருளாக இருப்பவரை ஒளியில் வணங்கி கொண்டே இருக்கும் வரை எப்படி பொருந்தும்?
அது எண்ணமின்றி மனம் ஒடுங்கி இருளாகி பழகுவதற்கு ஏற்ற வழி உயிர் உணர்வே. இந்த மறைபொருள் உணர்த்த யாரெல்லாம் அந்த மறைபொருளை விளங்கிக் கொள்ள விரும்புகிறீர்களோ குருவடி தொடர்வே. குருவருள் இன்றி திருவருள் இல்லை. திருமணத்திற்கு முன்னரே அந்த அகத்தவத்தை தொடங்கியவர்கள் குழந்தைகளை பெற்ற போதும் கருவினிலே அமைந்துவிட்ட தவத்தின் வித்து களங்கத்தை போக்குவதில் திருப்பம் கொள்ளும். பெருநெறியாம் ஆன்மீக அறிவில் வாழும் பெற்றோர்களுக்கு பின்னரும் குழந்தையெல்லாம் திருநிலையாம் மெய்ப்பொருளை நாடி செல்லும் தெய்வ உணர்வை பெறுவர், களங்கம் போகும். இந்த தவத்துல நாம் செய்யக்கூடிய தவம் நமக்கு மட்டும் பலன் அல்ல, நம்முடைய சந்ததிகள் குலக்கொடிகளுக்கு பயன் கொடுத்து கொண்டே இருக்கும். குறைபோக்கும் குண்டலினி தவத்தின் மூலம் குவிந்து மனம் உயிரோடு உறையும். மேலும் மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று அமைதி அனுபவிக்கும் நிலைக்களமாம். இறைவனது திருநிலையில் இணையும் அப்போ இன்ப துன்பம் விருப்பு வெறுப்பு இவை கடந்து நிறைவு பெறும், மனம் நிறைவு பெறும். தீய வினைகளெல்லாம் அகலும், வாழ்வில் நிகழ்வதெல்லாம் பேரின்ப ஊற்றாய் மாறும். அந்த ஆன்மா முழுமையான ஒரு முக்தி நிலை அடைகிறது. வாழுகின்ற காலத்திலே முக்தி, ஒரு நிறைவு, ஒரு சாந்தி. இப்படிப்பட்ட ஒரு நிலையை அறிவின் உச்சத்திலே அந்த உயர்ந்த நிலை முழுமை பெற்று அடைவதுதான் ஒரு யோகம் அந்த வழியை காட்டுகிறது. ஒரு முழுமையான யோகம் மனிதன் அறிவினுடைய உயர்ந்த நிலையை அடைந்து பேரின்ப நிலையை அடைவதற்கு வழிகாட்டுகிறது. அதான் ஆன்மீக வாழ்வு தரும் மன நிறைவு என்று சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிறது, தன்னை பற்றி அறிஞ்சிக்கிறது, இயற்கை பற்றி அறிஞ்சிக்கிறது, மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி தெரிந்து கொள்வது, எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு களங்கங்களை தூய்மை செய்து கொண்டு, ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 களங்கங்களை தூய்மை செய்து கொண்டு ஆன்மா அந்த பெரும் ஒரு ஒளியோடு ஒரு சிறந்த ஒரு நிலையில, அறிவு நிலையில அது ஓங்கி இருக்கக்கூடிய நிலை. இத்தகைய ஒரு யோகக்கலை மனிதனுக்கு கிடைக்கும் பொழுது அந்த மனித மனம் தன்னை தூய்மை செய்து கொண்டு ஆன்ம உணர்வை பெற்று இந்த உலகத்தில் நிறைவாக வாழ்ந்து மீண்டும் அந்த இறைநிலையோடு இணைகிறது. களங்கத்தை எல்லாம் போக்கிக் கொண்ட ஆன்மா மீண்டும் அந்த பிரம்மத்தோடு முறையாக இணைகிறது. நீதமுடன் ஐக்கியங்கொள் தன்மை போல நிலையற்ற ஜீவாத்மா பரமாய் மாறும். அப்படியே அந்த பரமாத்மாவோட ஜீவாத்மா அப்படியே போய் இணையுது. மற்ற ஜீவராசிகள், மற்ற அந்த மனிதர்கள், களங்கத்தை உடைய மனிதர்கள், தொடர்ந்து களங்கத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாக்கள் மீண்டும் மீண்டும் அந்த கர்மத்தை அடுத்தடுத்த பிறவிகளை எடுத்து அந்த களங்கத்தை போக்கிக் கொண்டே இருக்கும். நல்லது இருந்ததுன்னா அந்த நல்லதை எல்லாம் அனுபவிக்கும், கெட்டது இருந்ததுன்னா அந்த கெட்டதை அனுபவிக்கும். திணைக்கும் இடைக்கடல் தீர்வுறு தோணி இழப்பினை நீக்க இருவழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறல் மேல் துணையாகும். இந்த வினை கடலில் இருந்து விடுபடுவதற்கு தவமும் அறமும், இந்த இரண்டும் தான் மிக மிக முக்கியமானது. இதைத்தான் அருள் தந்தை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வந்தார்கள். மனித அறிவினுடைய பயணம் இறைநிலையில் தொடங்கி மீண்டும் இறைநிலையில் முடிவுற வேண்டும். ஆகவே அன்பர்களே, அத்தகைய ஒரு மீண்டும் இறைநிலை அதில் முடிவுற வேண்டும் என்பதற்கு எங்கே தொடங்கணுமோ, எங்கே போய் முடிய போறோம், எங்கிருந்து தொடங்கி வந்திருக்கிறோம், எங்கே முடிய போறோம், முற்பிறவி என்ன, பின்பிறவி என்ன, எனது ஆதி என்ன, எனது அந்தம் என்ன என்ற அனைத்தையும் அறிந்து கொண்ட ஒரு நிலை. இன்றைய மனித குலத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாத்துக்கும் சரி செய்யக்கூடிய ஒரு வல்லமை இந்த யோகாவுக்கு உள்ளது. உலகெங்கும் இந்த யோகா மிகுந்த வரவேற்பை பெற்றுக்கொண்டு வருகிறது. உடல், மனம், சமூகம், மனித உணர்வு எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய சிக்கல்களினால் ஏற்பட்டுள்ள அழுத்தங்களை, அமைதியற்ற வாழ்க்கை முறைகளை முறையான பயிற்சிகள் மூலமாக மனித குலம் அதிலிருந்து விடுபட முடியும். அதற்கு உதவி செய்வதுதான் யோகம். ஆகவே இன்றைய மனிதகுல வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணத்திலே நாம் நிற்கிறோம். பண்டைய முனிவர்கள் வழங்கிய யோக அறிவி ஒரு பக்கம், விஞ்ஞானம், இறை விஞ்ஞானம் ஒரு பக்கம் இருக்கிறது. அதற்கு காலம் இல்லை.
இன்றைய உலகில் மனிதன் 6வது அறிவை கொண்டு புதிய புதிய விஷயங்கள் உருவாக்கி கொண்டு செயற்கை அறிவை கொண்டு எதையோ உருவாக்கி கொண்டே இருக்கிறான். செயற்கை அறிவையும் உருவாக்குகிறான். அதுதான் ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எப்போதுமே விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைத்து இணைத்து அவருடைய பார்வை இருந்தது. வேதாத்திரிய பார்வை என்பது விஞ்ஞானம் மெய்ஞானம் கலந்த பார்வை. இன்று நாம் பல்வேறு பல்கலைக்கழகங்களின் மூலமாக இதை முழுமையான கல்வியாக கொடுக்கிறோம். எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாடத்திட்டத்தை, இறை விஞ்ஞானத்தை வைத்திருக்கிறோம். எல்லா யோக பயிற்சிகளையும் வைத்து இறை விஞ்ஞானத்தையும் வச்சிருக்கிறோம் ஒரு பாடமாக. ஆக அறிவு சார்ந்த ஆன்மீகத்தை முறையாக இன்று வழங்கி கொண்டிருக்கக்கூடியது வேதாத்திரியம். அத்தகைய வேதாத்திரியத்தை மேலும் மேலும் இந்த உலகத்தில் பரவலாக கொண்டு போக வேண்டும் என்றால் அதற்கு உதவி செய்யக்கூடிய விஞ்ஞானத்தை, செயற்கை நுண்ணறிவுகளை எல்லாம் இணைத்துக் கொள்ளக்கூடிய தருணம் வந்திருக்கிறது. நாம் அனைத்துக்கும் தயார். நாம் அனைத்து விஞ்ஞான கருவிகளோடு இணைவதற்கு நாம் தயார். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வேக வேகமாக இந்த யோக கலையை சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. நிறைய நம்மளுடைய மனவளக்கலை ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல ஏதோ உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு போர்டில் வரைவாங்க, சின்ன சின்னதா ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இன்னைக்கெல்லாம் ஸ்மார்ட் கிளாஸ் ஆயிடுச்சு. எல்லா மன்றங்களும் ஸ்மார்ட் வகுப்புகள் ஆகிவிட்டன. பவர் பாயிண்ட் ப்ரொஜெக்ஷனோடு கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் புதிய புதிய யுக்திகளை பயன்படுத்தி எப்படி இந்த மனவளக்கலையை எல்லாருக்கும் புரியும் வண்ணம் எளிமையாக கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரு பெரிய கூட்டத்துல எப்படி ஒரு சில ஆசிரியர்களை வைத்துக்கொண்டு அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த யோகத்தை கற்றுக் கொடுப்பது, அதற்கு இந்த டெக்னாலஜி எல்லாம் எப்படி பயன்படுத்துவது, எல்லாவற்றையும் புதிதாக கற்றுக்கொண்டே வருகிறோம். மகரிஷி அவர்களுடைய உண்மையான நோக்கம் உலக அமைதி. அதற்கு இந்த விஞ்ஞான அறிவை எந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்வது என்ற அளவிலும் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். காலத்துக்கு ஏற்ப எல்லாவற்றையும் நாம் இணைத்து கொண்டே இருக்கிறோம். ஏஐக்கே யோகா தேவையா இருக்குது. ஏஐக்கே யோக அறிவு தேவையா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் பார்த்து பயப்படக்கூடிய நெகட்டிவ், அதுல பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்குது. விஞ்ஞானம் பாசிட்டிவ்க்கும் பயன்படுது, நெகட்டிவ்க்கும் பயன்படுது விஞ்ஞான அறிவு. ஆகவே இந்த விஞ்ஞான அறிவுல யோக அறிவை இணைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதையெல்லாம் நம்மளுடைய ஆன்மீக அறிஞர் பெருமக்கள் அதை பற்றியெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மாற்றத்தின் பயணத்துல நாம இருக்கிறோம். நம்மளுடைய உள்புறமாக மாற்றம் செய்து கொள்ள வேண்டும், வெளி உலகத்திலும் பல மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. நிறைய கவனமாக வாழ வேண்டியிருக்கிறது. மகரிஷியோடைய எண்ணங்களை, போதனைகளை, பயிற்சிகளை பின்பற்றுவதன் மூலம் நாம் முழுமையான உடல் நலத்தை, மன அமைதியை, மகிழ்ச்சியை, நிறைவை அடைந்து சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல பங்களிப்பை நாம் செய்ய வேண்டும், செய்ய முடியும். ஒரு மாற்றத்தை செய்யும் சக்தி நம்முள் உள்ளது. அந்த எளிய பயிற்சிகள் மூலம் நாம் நல்ல இணக்கமாக, மகிழ்ச்சியாக நாமும் வாழ்ந்து சங்கத்தின் மூலமாக, மன்றத்தின் மூலமாக இணைந்து எந்த அளவுக்கு இந்த வேதாத்தியத்தை கொண்டு போக வேண்டுமோ குருவிற்காக, சங்கத்திற்காக நாம் இணைந்து தொண்டாற்றினோம் என்றால் ஒரு சில காலகட்டத்திற்குள்ளாகவே மகரிஷியுடைய உலக அமைதி இந்த சமுதாயத்துக்கு வரும் என்று சொல்லி, அந்த அளவிலே இந்த சிந்தனையை கேட்பது மட்டுமல்ல, வருகிற உலக தியான நாளில் தியானம் செய்வது மட்டுமல்ல, தவத்தை செய்வதே மனித குலம் அமைதியாக வாழ்வதற்கு தான் என்று கூறி இந்த சிந்தனை செவிமடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளர்க வேதாத்திரியம், வாழ்க உலக சமுதாய சேவா சங்கத்துடைய அத்துணை பணிகளும் வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் முறையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அன்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக அருள்நிதி சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாமா? வாய்ப்புக்கு நன்றி சுசிலா அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியல. நிறைய விஷயங்களை எங்களுக்கு இன்னைக்கு இந்த அடுத்த நாள் வரக்கூட அந்த தியான நிகழ்ச்சிக்காக நீங்க கொடுத்துருக்கீங்க.
உங்களையும் நீங்களும் உங்க அன்பு குடும்பம் கலாமா எல்லாருமே நீங்க மனதார நல்லா இருக்கணும் வாழ்த்துறீங்க. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்ங்கய்யா. என் குருவின் நினைவோடு வாழ்த்துகின்றேன். ஃபர்ஸ்ட் உங்களை வாழ்த்துறதுக்கு தான் நான் கூப்பிட்டேன். ரெண்டாவதுங்கய்யா, நான் ஒரு சின்ன ஒரு டவுட் என்னன்னாங்கய்யா, எனக்கு இப்போ வயது 65. பல விஷயங்கள், பல பிரச்சனைகள், பல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்தது இல்லைன்னு இல்லை. ஆனாலும் நான் இதுல முன்னோடி போகணும் அப்படின்னு நான் நினைச்சு தீவிரமாக தியானம் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறப்ப சில தடங்கல்கள் வருது. சொல்லுவாங்கல்ல அந்த காலத்துல ஜான் போனா முளம் சறுக்குது அப்படின்னு. அதுக்கு கர்ம வினைகள் தான் காரணமா, இல்ல இப்பிறவியில நமக்கு இந்த ஒரு நல்ல பேரு நமக்கு மகரிஷின் மகான் மூலமாக கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு மன ஏக்கமும் எனக்குள்ளாக இருக்கிறது. உண்மையிலேயே நீங்க சொல்வது போல இந்த வேதாத்திரியும் கிடைத்ததற்கு இறைநிலைக்கும் குருவுக்கும் எல்லாருக்கும் நன்றியை நான் சொல்லிக்கிறேங்கய்யா. என்னங்கய்யா பண்ணலாம், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் சில விஷயங்கள் வரும் பொழுது மனது தொய்வடைகிறது. அது வராம இருக்கிறதுக்கு என்னங்கய்யா பண்ணணும்? வாழ்க வளமுடனுமா. எல்லாருமே ஒரு அமைதியை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். சிக்கல்கள், துன்பங்கள் எல்லாமே நம்முடைய பதிவுகளின் காரணமாகத்தான் இருக்குது. நம்ம முன்னோர்கள் மூலமா கொண்டு வந்திருக்கலாம், நம்ம மூலியமா பதிவுகள் வந்திருக்கலாம். அதுல தான் சிக்கல்கள் அப்பப்போ வந்துகிட்டு இருக்குது. ஆனா நமக்கு தலைக்கு வந்தது தலைப்பாடு போற மாதிரி நம்ம குருவை கெட்டியா பிடிச்சுக்கிட்டோம், இந்த பயிற்சியை கெட்டியா பிடிச்சுக்கிட்டோம். நிச்சயமாக உங்களுக்கு எந்த பெரிய சிக்கல்கள் இனி வராத அளவுக்கு இந்த ஆன்மீக பயிற்சிகள், இந்த வாழ்க்கை நெறி நிச்சயமாக உதவி செய்யும். ஆனா சோர்வு ஏன் வருது அப்படின்னா, இந்த மனம் உலக கடமைகள்ல இருக்கும் பொழுது அந்த சோர்வு வந்துகிட்டே இருக்கும். அதுதான் அடிக்கடி 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 தியானத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இந்த பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும், இந்த பயிற்சிகளை செய்பவர்களோடு தொடர்புல இருந்துகிட்டே இருக்கணும், மன்றத்தோடு தொடர்புல இருந்துகிட்டே இருக்கணும். மௌனம் காலம், நிறைய பேர் மௌனத்துல ஈடுபடக்கூடிய காலம். மௌன காலத்துல போய் உட்கார்ந்தீங்கன்னா இந்த சோர்வே வராது. மன்றத்துக்கு போக முடியல, அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை அப்படின்னா வீட்டுல அதிகமாக தவ சாதனையை கூட்டிக்கிங்க, நல்லா தவம் செய்யுங்க, பயிற்சிகள் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அமைதியும் ஒரு ஆற்றலும் இறைவன் கொடுப்பாரு, குருவும் கொடுப்பாங்க. வாழ்க வளமுடன். குருவின் ஆசீர்வாதமாக பூரணமாக ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி சுசிலாமா. வாழ்க வளமுடன்மா. ஐயா சொன்ன மாதிரி பின்பற்றுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். உங்களுக்கு அந்த ஆர்வம் வரும்மா. வாழ்க வளமுடன். கண்டிப்பா, வாழ்க வளமுடன். தேங்க்யூமா. நன்றிகளம்மா. அடுத்ததாக கல்யாண சுந்தரம் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா, நன்றி ஐயா. ஐயா, இப்போ மனித வாழ்க்கை இறைநிலையில தொடங்கி இறைநிலை முடியணும்னு சொன்னீங்க ஐயா. அதே போல அது கர்மாக்கெல்லாம் ஜீரோவாக்கி மீண்டும் பிறவி வரக்கூடாதுன்னு சொன்னோம். இப்படி பார்த்தா இப்போ ஒரு காலத்துல மனித குலமே ஜீரோ ஆகணும், இதுதான் இறைநிலையினுடைய நோக்கம் ஐயா. எல்லாரும் சரி வேத தெரிந்த பின்பற்றி எல்லா கர்மாக்களையும் ஒழிச்சுட்டு அப்ப மனித குலமே ஜீரோ தானே ஆகணும், இதுதான் இறைநிலையுடைய நோக்கமா அப்படின்ற ஒரு டவுட். சரி, அப்படியே நீங்க சொல்ற மாதிரியே எடுத்துக்கிட்டாலும் அது எவ்வளவு காலம் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அது இப்ப நடக்க எவ்வளவு லட்சம். அப்ப எந்த ஒன்றினுடைய தொடக்கத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. அது மாதிரி இந்த பூமிக்கும் ஒரு காலம், ஒரு முடிவு இருக்குது. ஆகவே நாம வாழ்ற காலத்துல நாம இதை எப்படி எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை சிறப்பா அமைச்சுக்கணும். இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை முறையில இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு இந்த பயிற்சியின் மூலமாக நம்மளால ஏதாவது உதவி செய்ய முடியும்னா அதை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு போக வேண்டியது. அது ஏதோ ஒரு காலத்துல எல்லாமே நில்லாக போகுதுங்கிறத இப்பயே நினைச்சுக்கிட்டு நம்ம அதை எல்லாம் முடிஞ்சு போயிடும் போல இருக்கே, ஒரு மனிதனே இந்த பூமியில இருக்க மாட்டான் போல இருக்கே. பாருங்க, எவ்வளவு காலமாகும், எவ்வளவு பதிவுகளை மனித குலம் சுமந்துகிட்டு இருக்குது. அதனால இப்ப இந்த நிகழ்காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்?
சரி எந்த காலத்தை பற்றியும் நினைக்க வேண்டாம், எதிர்காலத்தை பற்றி ரொம்ப கற்பனையா நினைக்க வேண்டாம். இப்ப என்ன செய்யணும், சரிங்க அதை சரி. செய்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடைங்க. தொலைநோக்கு பார்வையோட கேக்குறீங்க. எத்தனை ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஞானிகள்லாம், இன்னும் நம்மளுக்கு ஆமா. தேவைப்படுதுங்களே ஐயா அதெல்லாம். இல்ல இல்ல, ஒரு காலத்துல சத்திய யுகத்துல தர்மம் தலை தூக்கி இருந்தது, அப்ப தப்பே யாரும் செய்யலன்னு சொன்னாங்க. அது போல ஒரு யுகம் வருமோ நான் நினைச்சுக்கிட்டாங்க. வாழ்க வளமுடன்ங்க. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்ததாக மதன் மோகன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்க ஐயா. மதன் மோகன் ஐயா, மதன் தஞ்சாவூர்ல பேசுறேங்கம்மா. வாய்ப்பு நன்றி அம்மா. ஐயா வாழ்க வாழோடும் ஐயா. வாழ்க வளமுடன். வேதத்திலிருந்து விலகி போகாம இருக்கிறதுக்கு மாதிரி உங்களோட உரை நல்லா சிறப்பா நல்லா மனசுல பதிஞ்சுச்சிங்க. நன்றி. அதே மாதிரி இப்ப பஞ்சபூத நவக்கிரதம் எல்லாரும் செய்யலாமாங்க ஐயா? எல்லாருமே செய்யலாங்க. அது சில பேர் சொல்றாங்க ராகுக்கு இது வந்து சுத்தவெளி சம்பந்தப்பட்டது, தீட்சையை வாங்கலாம் செய்யக்கூடாது, துரியாதனம் செய்யக்கூடாதுங்கிறாங்க. எல்லாரும் செய்யலாமாங்க ஐயா? இல்ல இல்ல, நம்ம இப்ப குரு எப்ப கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா துரியாதனத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. சரி சரி. முதல் நிலை பயிற்சியிலேயே பஞ்சபூத நவக்கிரதம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. தீட்சை பெறவங்க செய்யலாமாங்க ஐயா? தீட்சை என்பது என்ன? உயிரை உணர்வது. உணர்வு. சரி. ஆமா. அதனால தீட்சையெல்லாம் எடுத்துக்கிட்ட பிறகு சிறப்பு தவங்கள்ல தான் இந்த பஞ்சபூத நவக்கிரதம் வருது. சரி சரி சரி. ஆனாலும் ஒரு தவமே கத்துக்காதவங்க ஒருத்தவங்க கூட இந்த பஞ்சபூத நவத்துல வந்து உட்கார்றாங்கன்னா அது அப்படி நினைக்கிறது தானே. அதுதான் கேட்டேன். யானை, ஒரு யானையை நினைச்சுக்கங்க அப்படின்னா நினைச்சுக்க போறாங்க. அது மாதிரி அழகாக ஒவ்வொரு கோள்களையும் ஒவ்வொரு பஞ்சபூதத்தையும் அது விளக்கமா சொல்லி அதை நினைச்சுக்கங்க, அதுல இருந்து ஆற்றல் வருது அப்படிங்கிறத ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சாதாரணமானவர்கள் கூட செய்யலாம். ஜபம் தான் அந்த பஞ்சபூத நவக்கிரதம். விளங்கிக்கணும்னா முறையா தவத்துக்குள்ளார வந்தவங்களுக்கு தான் நல்ல விளக்கம் கிடைக்கும். சரிங்க சரி. நல்லதுங்க. வாழ்க. அருமையான விளக்கம். வாய்ப்பு நன்றி ஐயா. வாழணும் ஐயா. வாழணும். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பி மகேஷ் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்க ஐயா. பி மகேஷ். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு மிக்க நன்றியா. சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, அருமையா இருந்துச்சு. எப்படிலாம் நம்ம வந்து மேம்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அது யோகம், அதாம தியானம், இதுக்கெல்லாம் வந்து நல்ல விளக்க சிறப்பா இருந்துச்சு. நான் வந்து அருள்நிதி வரைக்கும் முடிச்சிருக்கேன். எனக்கு 2 கேள்வி, அதுக்கு 2 கேள்வி மட்டும் தெளிவு வேணும். இப்போ பிறவி அடுத்தது பிறவில வரவங்க கர்ம வினையை சுமக்குறாங்க, அது கிளியர் பண்றாங்கன்னு சொல்றீங்க. இப்போ குழந்தை இல்லாதவங்க என்ன பண்றாங்க, ஒரு தத்தெடுக்கிறாங்க. தத்தெடுக்கிற குழந்தை கர்ம வினையை சுமக்குமா? தத்து குழந்தை தத்தெடுக்கிறாங்கன்னா அந்த குழந்தை தத்து குழந்தை வந்து கர்ம வினையை சுமக்குமா, இல்ல அதுக்கு வந்து இருக்காதா? அது முதல் கேள்வி. 2வது கேள்வி வந்து, நான் சில விஷயங்கள்லாம் செய்யறது திட்டமிடுறேன், அப்படியே தங்கு தடைகள் வருது, அது வந்து கர்ம வினைதான் காரணமா? வளர்ப்புக்கு தத்தெடுத்த குழந்தைகளுக்கும் அந்த பதிவு அவங்க எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னாவே அவங்களுக்கு அவங்களுடைய பதிவுகள் செல்லும். அது அதனுடைய முழு விளக்கமும் பிறப்புக்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் என்ற உயிரின் நிலை என்ற தத்துவத்துல முழுமையாக கேட்டாங்கன்னா அவங்களுக்கு புரியும். ஆகவே இது ஒரு வரியில சொல்லணும்னா அந்த தத்து குழந்தைகளுக்கும் அந்த பதிவு டிரான்ஸ்ஃபர் ஆகும். 2வது, அவருடைய வாழ்க்கையில துன்பம் வருதுன்னா அது கர்ம வினையின் காரணமானு கேட்டாரு. அதுவும் வினைகள் தான். எல்லாமே வினைப்பதிவினுடைய செயல் விளைவு தத்துவம் தான். முன் வினைகளோ பின் வினைகளோ அந்த வினைப்பதிவினுடைய தன்மையில தான் நம்மளுடைய ஒவ்வொரு விளைவும் இன்பமோ துன்பமோ வந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இப்ப சாந்தி கண்ணன் அம்மா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம உடற்பயிற்சி பண்ணிடுறோம், இந்த தியானம் மட்டும் மன்றத்துல கூட்டுத்தவத்துல பண்ண முடிஞ்சிருக்கு. வீட்டுல வந்து அதுக்குன்னு டைம் ஒதுக்கி பண்ணாலும் சில டைம் வந்து அந்த சூழ்நிலை அமைய மாட்டேங்குது.
அந்த மாதிரி சூழ்நிலையில நான் செய்யறதே தியானமா செய்யணும்னு செய்ய ஆரம்பிச்சிருவேன் ஐயா. இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இன்னும் எப்படியா ஒதுக்கிக்கலாம்? இன்னொருத்தர் சொல்லுங்க. இல்ல இல்ல, நம்ம வந்து தியானத்துக்கு டைம் ஒதுக்க முடிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்குயா. அதுக்கு என்ன பண்ணலான்னு தான் நான் கேக்குறேன். சரி சரி. அப்போ நீங்க ஏன் இதை ஒரு தற்சோதனையா எடுத்துக்கணும். ஏன் என்னால எனக்கு தவத்துக்கு எல்லாரும் பண்ண முடியுது, நம்மளால ஏன் பண்ண முடியல? இந்த தவத்துக்கு கூட நேரம் ஒதுக்க முடியல. நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய கடமைகள் இருக்கிறவங்க, குடும்ப கடமைகள் இருக்கிறவங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாம இருக்கும். அப்ப நம்ம குடும்ப கடமைகள் தொடங்குறதுக்கு முன்னாடி நமக்குடைய கடமையாகி தன் கடமைக்கு கொஞ்சம் நேரத்தை எடுத்து முன்னாடியே குடும்ப கடமை தொடங்குறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். இல்ல எனக்கு நேரம் இருக்கு, பகல்ல கூட நேரம் இருக்கு, நான் என்னுடைய மனம்தான் சோர்வா இருக்குது அப்படின்னா இந்த தவத்தை பற்றிய புரிதல் இன்னும் வரல. இந்த தவத்தினுடைய சிறப்புகளை நல்லா நீங்க திருப்பி திருப்பி இதனுடைய மேன்மைகளை எண்ணிக்கொண்டே இருக்கணும், சிந்தனை செய்துக்கிட்டே இருக்கணும். அப்ப நிறைய வகுப்புகள்ல போய் கலந்துக்கணும், அகத்தாய்வுகள் எல்லாம் போய் கலந்துக்கதான் தவத்தினுடைய சிறப்பே நல்லா உணர முடியும். அப்பதான் மேலும் ஒருத்தவங்க எந்த ஈடுபாடுமே இல்லாம கத்துக்கிட்டாங்க, ஈடுபாடே இல்லாதவங்க வர்றாங்க, திருப்பி மீண்டும் மீண்டும் அகத்தாய்வு பயிற்சியில உட்கார்ந்து கேட்கறாங்க. இப்ப ஆர்வம் வந்துடுது, உடனே போய் திருப்பி தவம் செய்யறாங்க. இந்த மாதிரிதான் நம்ம மற்றவர்களோடு இணைந்து கூட்டு தவத்தில கலந்துக்க, சிந்தனைகளை கலந்துக்க, அகத்தாய் பயிற்சிகளை மீண்டும் மீண்டும் விளக்கம் பெற நமக்குள்ள ஒரு உற்சாகம் வரும். அது தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். மிக்க நன்றி சுசிலாமா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோங்க, அது எப்படி எனக்கு வராம போகும் அப்படின்னு ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோங்க. அடுத்ததாக தனப்பிரியா அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன். சொல்லுங்கம்மா. நன்றாக இருந்த ஐயா, உங்க உரை நல்லா இருந்துச்சு. அந்த மதங்களுடைய இது வரைக்கும் அன்பு கருணை தான் அப்படின்னு ஒரு நிலையோட இருந்தேன். இப்ப எல்லா மதங்களுடைய நோக்கமும் அகத்தவம் அப்படின்னு சிந்தனையை உயர்த்திருக்கீங்க ஐயா. மனவளக்கலையில வந்தா தொடக்கத்திலேருந்து இறுதி வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்கீங்க. இது நான் எங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு இந்த மனவளக்கலையில என்னை கேட்டிருக்காங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பேன். எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு எனக்கே தெரியாது. இப்ப இனிமே உங்க ஜூம் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிட்டா போதும், என்ன மனவளக்கலையில நடக்குதுன்றத புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு ஒரு கேள்வி ஐயா. சொல்லுங்கம்மா. என்னன்னா, இப்ப என் குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா முன்னாடி மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப கண்டிக்கிறது, ரொம்ப கோபமா பேசுறது, அதெல்லாம் நான் நடந்துப்பேன். எதிர்வினை ஆற்றுவேன். இப்போ அந்த மாதிரி எதிர்வினைலாம் எதுவும் ஆற்றதே இல்லை. இப்ப ஏதோ அவங்க கோபமா பேசுறாங்கன்னா சரி, அவங்களுடைய வினை செயல்பாடுகள், கோள்கள் நிலை இதை மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க, நம்ம அமைதியா இருப்போம். அவங்கள இப்போ ஒரு குறிப்பிட்ட செயல் படிக்கவே வைக்கணும் அப்படின்னா கூட சரி, அவங்களுடைய வினை அந்த மாதிரி செய்யறாங்க, நம்ம அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுறது ஐயா. படிக்கவும் சொல்றேன், ஆனா அந்த நேரத்துல அவங்க படிக்கிறது இல்லை, நான் அப்புறமா படிக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப எனக்கு திடீர்னு எனக்கே ஒரு யோசனை வருது. இப்ப மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடிலாம் நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா யாரையாச்சும் போய் கேட்டுட்டு இருப்பேன், இது நான் சரியா, இது சரியா அப்படின்னு. ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி நான் கேட்கறதே விட்டுட்டேன் ஐயா. எனக்கே எது சரி தவறுன்னு தெரியுது. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு இது மாதிரி நான் போற போக்கு சரியா என்னன்னு எனக்கு தெரியல. அது கொஞ்சம் இத பத்தி விளக்கம் சொல்ல முடியுங்களா ஐயா? இல்ல, உங்களுக்கே தெரியுது, நம்ம சுய விமர்சனம் தான். இதைதான் மகரிஷி செய்ய சொல்லிக்கிறாங்க. நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், உடலால, மனதளவுல, நம்மளுடைய செயல்பாடுகள்ல, நம்மளுடைய குணத்துல நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், அதுல எதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்து அதையெல்லாம் மாத்திக்கிறதுல தான் நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கணும். இப்படியே இருக்கிறோம் என்று நம்மளையே நம்ம தாழ்வா நினைக்காம நம்ம எல்லாவற்றிலையும் உயர்ந்துகிட்டே வரணும். இப்ப நேற்றை விட இல்ல ஒரு வாரத்தை விட ஒரு மாதத்துக்குள்ளார நம்ம எந்த அளவுலாம் டிஸ்டர்ப் ஆயிருக்கிறோம், இதை எந்த அளவுக்கு நம்ம உயர்த்திக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆய்வு பண்ணிக்கணும். அதுதான் சுய ஆய்வுன்னு மகரிஷி அடிக்கடி செய்து கொள்ள சொல்றாங்க. அகத்தாய்வுல நமக்கு எல்லாம் தெரியும். அதனால நம்ம எப்போதுமே அந்த சுய ஆய்வை செய்து நம்மளை உயர்த்தி கொண்டுதான் இருக்கணும். அதற்கு தவம் நிச்சயமா, தவம் மிக மிக முக்கியமான பயிற்சி. தவத்தில்தான் நம்ம இந்த மனதுக்கு ஒரு வல்லமையை கூட்டிக்கிறோம். ஆகவே தவம் இந்த
இந்த சோர்வு நிலைகளை எல்லாம் போக்கும். பதஞ்சலி யோக முனிவர் சொல்றாரு, தடைகள் எதெல்லாம் தடை, மன சோர்வு ஒரு தடை, நம்மளை நாமே தடை, இதெல்லாம் தடைகள், தூக்கம் ஒரு தடை, எண்ணங்கள் ஒரு தடை. இதுல இருந்து நம்ம வரணும். அந்த வகையில நம்ம நிச்சயமா பண்ணிக்க முடியும். தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க, நிச்சயமா நம்ம வெட்டிக்கலாம், வாழ்க்கலாம். வாழ்வாளமுடன். நன்றி ஐயா, வாய்ப்புக்கு நன்றி அம்மா. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சமாதி நிலைன்னு சொன்னீங்களா? கேக்குதுங்களா ஐயா? ஆமா, சமாதி நிலை கேக்குதுங்கம்மா. அத பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. சமாதி நிலை அப்படிங்கிறது நம்மளுடைய மனதை உயிரினுடைய மூலமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தோடு, இறைநிலையோடு, சுத்தவெளியோடு இணைத்து வைத்தல் சமாதி நிலை. சமம் பிளஸ் ஆதி, சமாதின்னு சொல்றது. ஆதியாக இருக்கக்கூடியதுதான் தெய்வம். அந்த தெய்வத்தோடு மனதை இணைத்து வைத்து அப்ப மனம் என்ன நிலை அடையுதுன்னா, தெய்வத்தினுடைய தன்மைகளை எல்லாம் மனம் அடைகிறது. அந்த நிலைதான் துரியாதீத நிலை என்று மகரிஷி நமக்கு அந்த தவத்தை எல்லாம் கத்து கொடுத்துருக்காங்க. ஐயா கேக்கலீங்களே? ஐயாக்கு ஏதோ டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்குன்னு டிஸ்டர்ப் ஆயிட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. சரிங்க. ஹலோ, ஹலோ. கேக்குதுங்கய்யா, சொல்லுங்கய்யா. இப்பதான் கேக்குதுங்க. அதான் துரியாதீத உணர்வு தான் சமாதி உணர்வு. அதுதான் நம்ம அந்த தவம் செய்ய செய்ய ஆதிக்கு சமமான நிலைக்கு மனதை எடுத்துட்டு போறோம். அந்த மன அலைச்சலுக்கு மனதை எடுத்துட்டு போறோம். அந்த உணர்வு தான் சமாதி உணர்வுன்னு யோக சாஸ்திரம் சொல்றாங்க. ஓகேங்கய்யா. அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க, கத்துக்கீங்களா? நீங்க எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கீங்களா துரியாதீத தவம்? எடுத்திருக்கேன். சரி சரி. அதை மீண்டும் மீண்டும் அந்த தவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு செய்ய பழகுங்க. அதுதான் கேட்கவே இல்லைங்கய்யா உங்களுது. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயாவுக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ தான். நீங்க என்னம்மா கேட்டீங்க? சமாதி நிலை கேட்டம்மா. அடுத்தது அவர் சொன்னாருங்களம்மா, தத்து பிள்ளை, இது தானம்மா சொன்னாரு, பதிவுகள் வரும், அவங்களுக்கும் போகும். ஏன்னா இவங்களுடைய சம்பாதனையில தானே அவங்க வளர்க்குறாங்க. அதனால அது மூலம் ஐயா வந்துட்டாருங்க. ஒவ்வொருத்தர் பதிவுகள் வராதுன்றாங்க, அதனால கேட்டோம்மா. ஐயா நீங்க சொல்லுங்கய்யா. என்னங்கம்மா என்ன கேட்டிருக்காங்க? அந்த பதிவுகள் எப்படி அவங்களுக்கு போகும்? நிறைய பேர் வராதுன்னு சொல்றாங்களாம். வரும் தானுங்க. சமாதி உணர்வுலையா? அதுல இல்ல, தத்து பிள்ளை போகாதுன்னு சொல்றாங்களா பதிவுகள்? ஆமா. அதுல அப்ப அவங்களுக்கு அந்த ஒரு தத்துவம், அதாவது இந்த பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னுங்கிற ஒரு உயர்நிலை தவ தத்துவ விளக்க பயிற்சியில இது ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தை தான் அவங்க நல்லா படிக்கணும். அதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த ஆன்மா தன்னுடைய பங்கீடு அப்படிங்கிற நிலையில தன்னுடைய குழந்தைகள் மூலமாக அது மறுபிறவி எடுக்கும். அந்த ஆன்மா இணைந்து மறுபிறவி எடுக்கும். அப்ப பதிவுகள் குழந்தைகளோடு இணையுது. அது தத்தெடுத்திருந்தாலும் அவங்களுடைய அட்டாச்மெண்ட், அவங்களுடைய மனம் முழுமையாக அந்த குழந்தைகள் மீது அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால அவர்கள் மூலமாக அந்த பதிவுகள் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஐயா, என்னதான் நம்ம தத்தெடுத்து வளர்த்தாலுமே
ம், அவங்களுக்கு அந்த பாசம்ன்றது வரமாட்டேங்குதுங்களே. நமக்கு தான் இருக்கு, அந்த ம். பசங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. அது வளர்ப்பு அது அவங்களுடைய மனநிலைகளை பொறுத்து இருக்குது. எல்லா குழந்தைகளும் இல்ல, தத்தெடுக்கிற குழந்தைகள் பாசமாவும் இருக்கிறாங்க. உண்மையா நம்மளோட பிறந்த குழந்தைகளே பாசமா இருக்குதா இல்லையாங்கிறதுலயே இருக்க வித்தியாசம் இருக்குது. அப்ப வித்தியாசம் தத்தெடுக்கிறதுலயும் இருக்குங்கய்யா. ஆனா ஆமா. நமக்கு வந்து ரத்தம் துடிக்கிற மாதிரி ம். அவங்களுக்கு அந்த உணர்வுகளே இல்ல. சரி சரி. அது இப்ப நம்ம தாயின்னா நம்ம எப்படி துடிப்போம் ஒரு ம், ம். தகப்பன்னா. ஆனா அந்த அவங்களுக்கு அந்த மாதிரி துடிப்புன்றது இல்ல. சரிங்கம்மா சரிங்கம்மா. ஓகே. உம் அதான். அந்த அதான் எப்படி இருந்தாலும் ஒருவர் ஒரு ஒரு தம்பதியர் வந்து ஒரு குழந்தை எடுத்து தத்தெடுக்கிறாங்க, தத்தெடுத்து உம் வளர்க்குறாங்க. அப்படி வளர்த்து வந்தவங்க அவங்களுடைய முழுமையான அவங்களுடைய பற்று வந்து அந்த குழந்தைங்க மேல வச்சிடுறாங்க இல்லையா? ஆஹ் ஆமா. முழுமையா அந்த பற்று அவங்க குழந்தைங்க மேல இருக்குதா இல்லையா? அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குதா இல்லையா? இருக்குது. இருக்கு. அந்த நிலையில இவர்களுடைய பதிவுகள் அந்த குழந்தைகளுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. சான்சஸ் உம் வாய்ப்பு இருக்குது. இந்த குழந்தைகள் உம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல அவங்க தான் இருக்கிறாங்க அந்த குழந்தைகள். அப்படி உம் இல்லாத பட்சத்துல அடுத்த நிலைக்கு போகும். அவங்களுடைய ஒத்த பதிவுகள் எந்தெந்த ஜீவராசி எந்தெந்த மனிதர்களிடம் இருக்கிறதோ அந்த உம் ஆன்மாக்களோடு அவங்க அந்த பதிவை டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுதான் உம் அந்த பாடத்தை நீங்க கொஞ்சம் ஆழியார்ல அடிக்கடி அந்த பயிற்சி நடக்குது. உயர்நிலை தவ தத்துவ விளக்க பயிற்சி. அந்த உம் பயிற்சியில நீங்க ஒரு முறை கலந்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு உண்டான தத்துவம் நல்லா புரிய ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஆனா சரி. இப்போ நான் அந்த சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு ம். 4 கர்மாவை சுமக்கிற மாதிரி இருக்கு. அதுல இருந்து என்னால வெளியே வர முடியல. வாழ்த்து தான், ஒரே இது வாழ்த்து தான். நல்லா வாழ்த்துங்க. தவம் தவம் வாழ்த்து, இதுல தான் நம்மளுடைய இதெல்லாம் தூய்மைப்படுத்த முடியும். என்னால அவங்க போயிடுவாங்கய்யா, என்னால விட முடியல. அந்த 2 பசங்க வச்சுட்டு அவ என்ன பண்ணுவா இப்படி தோணுதே தவிர, ஆனா எனக்கு விட முடியல. என்னால விட முடியலன்னு நான் நினைக்கிறேன். சரி சரிங்கம்மா. அது எல்லாத்தையுமே நம்ம அதாவது கவலை ஒழித்தல்னு ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா, ஒரு பயிற்சி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளாரதான் இந்த சிக்கலை வந்து நீங்க போட்டு சரி பண்ணணும். சிலவற்றை என்ன பண்ணணும், தள்ளி போடணும், சிலவற்றை ஏற்றுக்கொள்ளணும், சிலவற்றை அலட்சியப்படுத்தணும். இதுல எதை நீங்க அந்த 4 வகையில உடனடியாக தீர்க்க வேண்டியது எது, தள்ளி போட வேண்டியது எது, அலட்சியப்படுத்த வேண்டியது எது, இது மாதிரி ஒரு இதுல ஏற்றுக்கொள்ள வேண்டியது எது? இப்ப இந்த துன்பத்தை, இந்த சிக்கலை எதுல போடணும்னு பார்த்து அதுல போட்டு சரி செய்யணும். இது வந்து சிலவற்றை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், சிலவற்றை மாற்ற முடியும்னா அதுக்கு பொறுமை வேணும். தள்ளி போட்டு அவங்கள வாழ்த்திக்கிட்டே வரணும். அவங்கள்ட்ட ஒரு மாற்றம் வர்ற வரைக்கும் நம்ம பொறுமை தான் கடைபிடிக்கணும். எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி உடனே நடக்கணும் அப்படின்னா அது ஒரு பேராசையினுடைய ஒரு வடிவம். அந்த ஒரு பேராசையே இருக்கு அங்கே. ஆசை சிரமத்திலே இன்னும் சரியா பண்ணணும். இதெல்லாம் நம்ம முறையாக அந்த நம்ம துன்ப உணர்வுகளுக்கு எதெல்லாம் சரி பண்ணணுமோ அந்த பயிற்சி, தற்சோதனை பயிற்சி கொஞ்சம் நல்லா செய்யணுமா. சீரமைச்சிட்டோம்னா யார் மேலேயும் எந்த எதிர்பார்ப்பும் வராது. அடிப்படையிலேயே அங்க ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீங்க நல்லா தற்சோதனை பயிற்சியை நல்லா ஈடுபடுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாங்களா ஐயா? ஓகேங்கம்மா, முடிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். நல்ல சிறப்பான, அதாவது தியான நேரத்துல இது ஒரு அருமையான ஒரு தலைப்பு. எல்லாருக்குமே நிறைய விளக்கங்கள் கிடைச்சிருக்கீங்க. நல்ல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளம். அன்பானவர்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக முதுநிலை பேராசிரியர் முனைவர் அருள்நிதி TKS சேகர் ஐயா அவர்கள் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலும் அளித்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நம்ம நன்றிகளை வாழ்த்தின் மூலம் தெரிவித்து மகிழ்வோம். இணைப்பில் உள்ள அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் முனைவர் அருள்நிதி TKS சேகர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்ப உறுப்பினர்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவில் நின்று வாழ்த்து மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீவா சுரேஷ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அது கேட்டுலாங்களே. ஓகே, ஓகேங்கம்மா. அம்மா நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்கம்மா, நிறைவு செய்யற நேரம். நீமா சுரேஷ் அம்மா, நீங்க உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்கம்மா. கேளுங்கம்மா. நாங்க விவசாயம் பண்றோங்க, விவசாய வேலை தாங்க செய்யறோம். தினைக்கும் காட்டுல தினைக்கும் என்னால எக்ஸசைஸ் பண்ண முடியலைங்க ஐயா. எனக்கு ஆனா பண்ண முடிய கவலையா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எங்க பக்கம் விவசாயம் பண்றவங்க 2-3 பேர் இருக்கிறாங்க, அவங்களும் யோகால இருக்காங்க. கேட்டா நம்ம வேலைக்கு அது கொஞ்சம் கஷ்டம், நம்ம உடம்புக்கு ஒரு ரெஸ்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அது எனக்கு அப்படி பண்ணா தப்பு இல்லையா அப்படின்னு தோணுதுங்க ஐயா. சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். இப்ப நீங்க உடம்புக்கு நிறைய வேலைகள் செஞ்சாலுமே மனதுக்கு பயிற்சி தேவையா இருக்குல்ல. மனம் சோர்வடைய கூடாதுல்ல, மனதுக்கு பயிற்சி தேவைதானே. ஆமா, அப்ப வந்து பண்றேங்க ஐயா. காலையில 4 மணிக்கு பண்ணிடுறேங்க ஐயா. அப்புறம் காலைல கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு காலைல 6 மணிக்கே வயலுக்கு போறதுனால காலையில கொஞ்சம் டைம் பத்த மாட்டேங்குதுங்க ஐயா. வீட்டுல கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் வயலுக்கு போறதுனால. அதான் நீங்க எப்பப்ப முடியுமோ சின்ன சின்ன பயிற்சிகள் பண்ணிக்கங்க. ரொம்ப கடுமையான வேலைகள் செய்யறவங்களுக்கு எல்லா பயிற்சியும் செய்யணும்னு இல்லை. நம்ம உடற்பயிற்சியில மூச்சு பயிற்சிகள், முக்கியமான பயிற்சிகள் மட்டும் செஞ்சுக்கங்க ஆரம்பத்துல. என்னைக்கு உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகமா இல்லையோ அன்னைக்கு முழு பயிற்சியும் உடற்பயிற்சியும் செய்து பாருங்க. அது ஒரு விஷயம். ஆனா தவம் வந்து அவசியம் தேவைங்கம்மா. நமக்கு தவம் அவசியம் தேவை. அந்த தவத்துக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப கூட ஆகினி உணர்வோடு அந்த விவசாயம் செஞ்சீங்கன்னா போதும். அதுதான் தவம். அந்த மனதை வந்து ஆகினியிலேயோ துரியத்திலேயோ வச்சுக்கிறது. அதுக்கு வந்துதான் நம்ம கொஞ்சம் நேரம் பயிற்சி பண்ணனால வேலை செய்யற நேரத்திலேயே கூட அந்த மனதை வந்து புருவ மையத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா தவம் செய்யறீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த 11 மணி மீட்டிங் மத்த இதுல யூடியூப்ல எப்பொழுதுக்கும் கேட்டுருவோங்க ஐயா. மத்த எதுவும் பார்க்காம. ஆனா இது ஒண்ணுதாங்க ஐயா எனக்கு. சரி, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கங்க. சங்கல்பம் வைங்க, எனக்கு நல்லபடியாக மனவளக்கலை பயிற்சி செய்வதற்கு எனக்கு நல்ல ஒரு நேரம் கிடைக்கட்டும், சோர்வு இல்லாம நான் வந்து இந்த எல்லா பயிற்சியும் செய்யணும்னு இறைவன்கிட்ட சங்கல்பம் வைங்க. தவத்துல சங்கல்பம் வைங்க, நீங்க நினைக்கிற மாதிரியே நடக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. மகரிஷி போட்டோ வீட்டுல முன்னாடியே மாட்டி வச்சுட்டு தினைக்குங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறேங்க ஐயா. சரி, குருவருள் உங்களுக்கு நிச்சயமாக பூரணமாக எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே